இங்கே மென்டல் பிக்சரில் அது வந்துருச்சு அப்படின்னா யூ லைக் இட் ஆர் நாட், நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாம் அதை சார்ந்தா எடுத்து வைப்பீங்க. நான் டெய்லி இது இருந்துச்சு காரணம் நான் அம்பானி ஆக முடியுமான்னு ஆக முடியாது. பேசிக்கா ஒரு பிசினஸ் டிஜிட்டல் என்டர் பண்ணணும்னா ஜீரோ டிஜிட்டல் பிரசன்ஸ் இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? என்னுடைய ஆடை அங்கே மட்டும் டார்கெட் பண்ணி நான் ரன் பண்ணுவேன். ஸோ தட் பீப்புள் கிராசிங் தேர் they might see my ad. பட் ஒரு 6 கிளைண்ட் எடுத்து 6 டெஸ்டிமோனியல் ரெடி பண்ணாமல் நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? நீங்க எப்பவுமே சொல்றது வெளியே இருக்கிறத விட இன்டர்னல் தான் ரொம்ப முக்கியம். அது மாறினாலே எல்லாம் மாறிடும். ஸோ அதை பத்தி கொஞ்சம் சில கொஸ்டின்ஸுங்க. அது கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒருத்தர் இதுதான் என் பர்பஸ் அப்படின்னு எப்படி ஆக்சுவலா கண்டுபிடிக்கிறது? இதுதான் என்னோட இக்கிகை, என்னோட பர்பஸ். ரெண்டுமே டெப்தாவே பேசுறேன். பர்பஸ் கண்டுபிடிக்காட்டி தப்பு கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் பர்பஸ் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு டிரைவ் பண்ணும், டெஃபினட்டா டிரைவ் பண்ணும். அதனால பர்பஸ் இல்லாட்டி நான் வாழ்ற வாழ்க்கை வேஸ்ட் அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதனால பர்பஸை ஓவர் ஹைப் பண்ண வேண்டாம். ஓகே, சேம் அப்ளைஸ் டு இக்கிகாய். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு என்ன பர்பஸ்ன்னு தெரியல, ஆனால் நான் ஆஃபீஸுக்கு ரெகுலராக போறேன். என்னால் ஏதோ ஒரு இடத்துல இம்பாக்ட் நடந்துட்டு தான் இருக்குது. என் ரோலை நான் கரெக்டாக பண்ணுறதுனாலே அந்த இம்பாக்ட் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை லார்ஜர் பர்பஸ் இல்லை அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் சின்சியராக ஒர்க் பண்ணுறேன், அதுவே ஒரு நல்ல பர்பஸ் தான். நீங்கள் ரன் பண்ணுற ஐடியில் நீங்கள் ரன் பண்ணுற கோடு ஏதோ ஒரு ஃப்ளைட்டு கீழே விழுகாமல் பாதுகாத்துட்டு இருக்கு. ஸோ ஒரு லார்ஜர் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லார்ஜர் பர்பஸில் உங்களுடைய கரெக்டான ரோல் பண்ணது இட் இஸ் பீன் ஆல்ரெடி ஹெல்பிங் இட். இது சுஜித் பிரதர் மாற்றம் ஃபவுண்டேஷன் சுஜித் பிரதர் பேசிட்டு இருக்கப்ப அவங்களுடைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னு சொன்னா, நான் போயிங்கு கோட் அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக எனக்கு அதுல இருந்தா நான் இந்த பாயிண்ட் எடுக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருந்தாலே we are doing a great thing. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது இக்கிகாய் ரொம்ப முக்கியம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, நல்லா வருது, மக்களுக்கு தேவைப்படுது, அதனால காசு வருது, சூப்பரு, அதை ஃபைன் பண்ணிடலாம். எல்லாருக்குமான சூழல் அது அமையறது இல்லை. அட் தி சேம் டைம் உங்களுக்கு பிடிச்சதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும். பட் அதை விட்டுறாதீங்க. எல்லா நேரங்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வாழ்க்கை வாழணும்னு இல்லை அப்படிங்கிறத என்னுடைய தாட்டு. தேடிட்டே இருப்போம். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அமையும். அது கிடைக்கிற வரைக்கும் இன்னைக்கு என்னுடைய கமிட்மெண்ட் இருக்கேன். நான் எனக்கு வயிறு பசிக்க தானே செய்யும், இஎம்ஐ கட்டி தானே ஆகணும். இதை நான் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதுல்ல. நான் அது மாதிரி பண்ணேன் அப்படின்னா நான் பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறேன். அந்த அப்பிடேட் இருக்கவங்க அது பண்ணட்டும், தப்பு இல்லை. எனக்கு அந்த அளவுக்கு ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு கமிட்மெண்ட் இருக்கு, எனக்கு அந்த சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் இல்லை அப்படின்னா ஒன்னொன்னா வளர்த்து வர்றதுக்கு அந்த டைம் எடுக்கதான். பட் இட்ஸ் ஓகேங்கிறீங்க. எனக்கு ஓகே தான் சொல்றேன். வாழ்க்கை வரைக்கும் கடைசி வரைக்கும் எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணிட்டு இருக்கணும். நம்ம மரம் கிடையாது ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு. கண்டிப்பா we can always figure outல. மரத்தை கூட தூக்கிட்டு போயிட்டு வேற இடத்துல என்விரான்மெண்ட்ல மாத்திலாம் வைக்க முடியுது. துபாயில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய மரத்தை அப்படியே எடுத்து அழகா கொண்டு போய் வச்சிடறாங்க. ஸோ மாற்ற முடியுதுல்ல. கண்டிப்பா. ஸோ உங்க பர்பஸா நீங்க எதை டிஃபைன் பண்ணிருக்கீங்க? சரி, நான் எனக்கு எது நல்லா வருதோ அதுதான் பர்பஸா பார்க்குறேன். சூப்பர். நான் பேசுறதுனால யாருக்கும் ஒரு இடத்துல சேஞ்ச் நடக்குது, அது கண் கூட பார்த்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு 20,000 பேருக்கு நம்ம டைரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு சொல்கிறவங்களும் ஆனால் நான் ரொம்ப டஃபஸ்ட் சுச்சுவேஷனில் இருக்கப்போ உங்கள் வீடியோ பார்த்தது எனக்கு பயங்கர சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ 21DCலாம் அவ்வளோ இப்போ ஃபீட்பேக் எடுக்கிறதே இல்லை. ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இது சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஸோ எப்போ நம்மளுடைய காலையில் 5 AM போட்டால் கூட 53 பேட்ச் நடத்தியிருக்கோம். எப்போ நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு 200 to 300 பேர் பை ஆர்கானிக்காகவே ஜாயின் பண்ணிடுவாங்க. இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்தேன். வி நீட் சப்போர்ட் சிஸ்டம். நான் சைக்காலஜிஸ்ட் கிடையாது. நான் ஏதோ பயங்கரமாக சர்டிஃபிகேஷன்லாம் பயங்கர சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கலாம் நான் செஷன் எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், எனக்கு பெயினாக இருந்த விஷயத்துக்கு எனக்கு சொல்யூஷன் கிடச்சிச்சு. அதை நான் ஷேர் பண்ணேன். அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களும் யாரும் ஏற்கனவே அட்டன் பண்ணவங்க, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெஃபர் பண்ணி அதுதான் வருவாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க இம்பேக்ட் பார்த்துருக்காங்க. எந்த இடத்துல இம்பேக்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ஒரு பெயினில் இருக்காங்க, அந்த பெயின்லேருந்து தாண்டி வர்றதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது. நான் பார்க்குற ஒரு பெரிய சேலஞ்ச் இன்றைக்கி இருக்க சொசைட்டியில் என்ன அப்படின்னா, ஒரு கூட இருந்து சொல்கிறதுக்கு தட்டி கொடுக்குறதுக்கு ஒரு லேக் ஆஃப் ஃப்ரெண்டோ, கண்டிப்பாக ஒரு லேக் ஆஃப் மென்டாரோ, இல்லை ஒரு ஃபேமிலியாவோ, ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ இல்லாததை நிறைய பேர் உணர்றாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்மளை வைக்கிறாங்க. அதனால தான் தேர் ஏபிள் டு see result. இப்போ இத்தனை பேர் நம்மளை நம்புறாங்கல்ல அப்படின்னா என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ ஜாஸ்தி ஆகுதுல்ல. சும்மா ஆரம்பிச்சப்போ கிளாஸில் சரி வந்தாங்க, ஒரு 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 ஜோஷாக இருந்துச்சு.
53 பேட்ச் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது நான் லைவாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது வந்து வெறும் சும்மா வந்து அது காசு வருது அதுக்காக இல்லை. காசு வருதுன்னா மாதம் மாதம் நான் பண்ணலாம். எனக்கு வந்து ஃபுல்லஸ்ட் எனர்ஜி இருக்கப்போ மட்டும்தான் நான் அதை பண்ணுவேன். அது யாரோ லைஃப்பில் ஒரு மாற்றுது அப்படிங்கிற இன்டென்ஷனை நான் ஃபஸ்ட்டு பதிவு வச்சிடுறேன். காலையில் 5 மணிக்கு நான் வந்து உட்கார்றப்ப அது நானே கிடையாது. லிட்ரலி ஏதோ ஒரு எனர்ஜி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்மளை பார்க்குறேன். ஸோ யாரோ ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு விஷயம் மாறுது, அவங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பெட்டராகுது. நான் சொல்லி எத்தனையோ பேர் மராத்தான் ஓடிருக்காங்க, நான் சொல்லி எத்தனையோ பேர் சைடு ஹசில் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 17-18 டைவர்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இது சின்ன விஷயம்தான். ஆனால் ஒருத்தரோட லைஃப்பில் அது மாறுது அப்படின்னா அதனால் அவங்க வந்து லீவை பொறுத்து மெட்டீரியல் நீங்கள் எனக்கு வந்து BMW வாங்கிட்டேன், பென்ஸ் வாங்கிட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது தாண்டி எனக்கு சந்தோஷம் கொடுக்குறது அண்ணா நான் இன்றைக்கி ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கேன். இதுக்கு என்ன வேல்யூ கொடுப்பீங்க? இது என்ன அமௌண்ட் போட முடியும்? இது சந்தோஷத்துக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஸோ வந்து என்னுடைய பர்பஸ் ரொம்ப சிம்பிள். மக்களுக்கு லைஃப் ஸ்டைலு, டெக்னாலஜி, இன்டர்நெட்டை சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது. நான் வந்து இதை ஃபஸ்ட்டு டைம் நான் சொன்னப்போ வந்து 1 மில்லியன் பீப்புளுக்கு நம்மளுடைய கான்டென்ட் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். காட் வில்லிங் ஏற்கனவே வந்து லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸில் மோர் தென் ஒரு 6 மில்லியன் பீப்புளுக்கு நம்மளுடைய கான்டென்ட் வந்து போய் சேர்ந்துருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு சேஞ்ச் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணான், நான் தற்கொலை பண்ணலான்னு இருந்தேன், உங்களுடைய மெசேஜ் வந்து நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், தட் மேட் லார்ஜர் இம்பேக்டு, அதோட தாட் ப்ராசஸே நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதை வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஒரு தாட் இருந்துச்சு. நான் வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நான் சுஜித் பிரதருக்கு நான் கால் பண்ணேன். சுஜித் பிரதர், நீங்கள் பெருசாக நிறையா விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு வந்து அதோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறது, நீங்கள் ஏன் அவ்வளோ பேஷனேட்டாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து என்னால் உணர்ந்துக்கிற முடியுது அப்படின்னு சொல்லி ஃபோனில் சொன்னேன். தண்ணி அதுதான் நம்ம வந்து கரெக்டான விஷயங்கள் பண்ணுறப்ப ஏதோ ஒரு இடத்துல இம்பாக்ட் போயிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறதும் அவரோட ஸ்டோரியும் அந்த டைம் ஷேர் பண்ணார். ஸோ டெஃபினட்டாக வந்து ஐ எம் வெரி கிளியர். இந்த உடம்பும் இந்த உயிரும் இந்த மண்ணை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று பண்ணணும். நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நான் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், நான் வாழ்கிற வாழ்க்கை யாருக்கா பயனுள்ளதாக இருக்கணும். நோ மோர் இட் இஸ் மோர் அபவுட் பர்சனல்லாம் தாண்டிட்டோம். இட் இஸ் ஃபார் தி சொசைட்டி. நீங்கள் ரூமில் பார்த்தீங்கன்னாலே என்னுடைய மோட்டோவே போட்டுப்பேன், லீவ் ஃபார் தி கம்யூனிட்டி. அதுதான் என்னுடைய தாட்டு. ஸோ வந்து கேட்டதெல்லாம் லைஃப் கொடுத்துருக்கு. உயிர் போகிறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேர் இம்பாக்ட் பண்ணியிருக்கோம். அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கேன். டெஃபினட்டாக ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கீங்க. நான் ஒன் ஆஃப் தி ட்ரீம் வந்து நம்ம செத்தா ஒரு 5000 பேர் அழுகுண்டான்னு சொல்லி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசியிருக்கேன். அது வந்து அதுதான் பிக்கெஸ்ட் ட்ரீமாக நினச்சேன். ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு போனேன். ஏன்னா அப்துல் கலாம் இறந்தப்போ வந்து நம்மளை அறியாமல் அப்படியே எனக்குலாம் வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக வந்து ஆக்டர் விஜயகாந்த் அப்போ அவர் இறந்தப்போ கூட எனக்கு அந்த என்ன அறியாமல் நான் வந்து என்ன சிலருக்கு அது வந்துடுது பை டிஃபால்ட். எனக்கு ஒரு கனெக்ஷனும் கிடையாது விஜயகாந்த் அவர் கூடலாம் வந்து ஒரு கனெக்ஷன் கிடையாது. ஆனால் இறந்தப்போ ஒரு இதாகுது. வாழ்ந்தாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகிறாங்க. இல்லாட்டி அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய லைஃப்பும் வந்து ஏதோ பிறந்தோம் ஏதோ ஒரு செத்தோம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை யாருக்கா ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அதில் ரொம்ப கிளியராக இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ வந்து தட்ஸ் கோயிங் டு பி தி ஹோல் பர்பஸ். இருக்கிற வரைக்கும் மோர் நம்பர் ஆஃப் பீப்புளை இம்பேக்ட் பண்ணணும் பாசிட்டிவாக. அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறதுல நம்மளுடைய ரோல் ஒரு குட்டி ரோல் இதில் இருக்கணும். கண்டிப்பாக இருக்கும்ண்ணா. ஸோ யாராக இருந்தாலும் பேஸு, பிகினரு, இன்டர்மீடியட்டு, வயசாயிடுச்சு, சின்ன பையன் யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு சின்ன கோல் இருக்கும். அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கணும்? பேசிக்கலாக வந்து நான் இதில் பார்க்குறதே வந்து அவங்கள பற்றி நினச்சிருக்கிற மென்டல் ஃப்ரேம் தான். அந்த பிம்பம் அவங்கள பற்றி ஒன்று ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. அது நிறைய இடத்துல தவறாக இருக்குது. என்ன நடந்துருது அப்படின்னா உள்ளே வரப்போ ஃப்ரெஷ் பீஸ், அந்த குழந்தை வந்து ஒரு ஃப்ரெஷ் பீஸ் அது பாட்டு இருக்குது. அதோட எண்ணத்தை வந்து விதைச்சது பேரண்ட்ஸு, இந்த சமூகம், அதுக்கப்புறம் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நம்ம படிக்கிற புத்தகங்கள், சுற்றி இருக்கவங்க, ஆமாம், என்விரான்மெண்ட், ரீல்ஸ், இன்ஸ்டா ரீல்ஸு, யூடியூப் கான்டென்ட், இதெல்லாம் சேர்ந்து அவங்களை இதுதான் உலகம் அப்படின்னு புரிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சி பதிய வச்சிருச்சு. அது உண்மையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அவங்க பார்த்த உலகம், அவங்க எடுத்துக்கிட்ட அந்த செல்ஃப் பிலீஃப், அதை நம்ம லைட்டாக மாற்றினோம்னாலே மாறிடும். ஸோ நிறைய தவறான விஷயங்களை மைண்டில் இன்னமும் வச்சுட்டு இருக்கோம். அது ஏஜ் ஆக சின்ன வயசில் இருந்த பிம்பம் தான். இந்த யானையை சங்கிலி கட்டின மாதிரி தான். அது சின்ன வயசில் வந்து அடிச்சு பார்க்க போக முடியாது, பெருசானாலும் காலில் சங்கிலி இருந்தால் போக முடியாது, அது நம்பிருச்சு. அதே மாதிரி தான் நம்மளும் நம்பிட்டு இருக்கோம். நம்ம இருக்கிற அதே சூழலிருந்து நம்மளை மாதிரி கேப்பபிலிட்டியோ இல்லை நம்மளோட கம்மியான கேப்பபிலிட்டி இருக்கவங்க ஜெயிக்கிறப்ப எல்லாருக்குமான வாய்ப்பு தானே அது. கண்டிப்பாக. ஸோ நான் இப்படி பார்க்குறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் இருக்குது. ஸோ ஒரு கடவுள் ஒருத்தர் படைக்கிறார் அப்படின்னா அவரோட எக்ஸ்டென்ஷன் தான். அவன் கெட்டு போகணும் அப்படிங்கிறக்காக படிக்கல, அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த உலகம் இயக்கப்படல. ஒவ்வொருத்தரும் ஸ்கில் இருக்குது. இந்த கேம், லைஃபோட கேம் என்ன அப்படின்னா, நான் உன்னை அனுப்பிச்சிடுறேன், நீயே அதை ரூலை கண்டுபிடிச்சி அதுபடி வாழ்ந்துக்கோ. மேஸ் தான் நீயே கண்டுபிடிச்சி வாழ்ந்துக்கோ. நீ அந்த ரூலை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா ஈஸி. ரூல் என்ன? மைண்டு தான் கேமு. கண்டிப்பாக.
அதை நம்ம வந்து கரெக்டாக டியூன் பண்ணிட்டோம்னா எதுனாலும் பண்ணலாம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எல்லாமே ஈஸி. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுலாம் நிறைய பேர் பிரச்சனை. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறைய பேர் இந்த டிப்ரெஷனில் இருக்க இமேஜஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கான முக்கியமான காரணமே they don't have that one friend. சின்ன வயசுலேருந்து யார்ட்டையும் ஷேர் பண்ணாத முடியாததை எக்ஸ்டென்ஷன் தான் அந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அண்ட் அதுலேருந்து போதை மருந்துக்கெலாம் உள்ளே போயிடுறாங்க. ஏன்னா they are feeling alone. நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த தாட் இருக்குது. ஐயோ அதெல்லாம் கிடையாது. இப்போ உட்காந்து அது மாதிரி யாராவது பார்க்குறாங்கன்னா let them do their own exercise. ஒருத்தவங்க இருக்காங்க, ஏதோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும், அது அவங்க இது போய் பேசவே இல்லை. அவங்க கூட வந்து அவங்க வந்து they don't have good relationship with them. கண்டிப்பா லோன்லினஸ் வந்து என்ன அப்படின்னா மற்றவங்க உங்க கூட இல்லாதது இல்லை, நீங்களே உங்க கூட இல்லாதது தான் லோன்லினஸ். ரொம்ப ஓகே டீப்பா இருக்குது. அந்த இடத்துல அவங்க உட்காந்து உனக்கு நீ தானே பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கணும். கண்டிப்பா உன் லைஃப்ல எண்ட் ஆஃப் தி டே நீ டிசைன் பண்ணு. இது வரைக்கும் சரியாவே நடக்கல, ஓகே இப்போ ஆரம்பிப்போம். ஆரம்பிக்கலாமா, என்ன இருக்கு? 50 வயசுல ஜெயிச்சது எத்தனை எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஜெயிச்சவங்க இருக்காங்கல்ல. ஜெயிச்சதை விடுங்க, நீங்க நினைச்சீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் வாழ முடியுமா? ஜெயிக்கிற சக்சஸே நான் தூக்கிறேன். நீங்க ஹாப்பியா இருக்கிறதா சக்சஸ்னு வச்சுக்கிறேன். நீங்க பீஸ் ஆஃப் மைண்டடா இருக்கிறதா சக்சஸ். நீங்க நினைச்சீங்கன்னா இப்போ அந்த லைஃபை கிராஃப்ட் பண்ண முடியுமா? முடியும். ரைட். ஸோ அதனால மைண்டு தான் ஃபர்ஸ்ட் கேம் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்ரைட். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் விசுவலைசேஷன், இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்லை ரெண்டுமே ஒன்று தானா? சரி, எனக்கு நான் மேனிஃபெஸ்டேஷன் விசுவலைசேஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப டெப்த்தாக நான் போகலை. ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறோம், அதை இங்கே வைக்கிறப்ப அதோட மென்டல் பிக்சர் இங்கே வந்துடுது. இங்கே மென்டல் பிக்சரில் அது வந்துருச்சு அப்படின்னா யூ லைக் இட் ஆர் நாட், நீங்கள் எடுத்து வைக்கிற ஸ்டெப் எல்லாம் அதை சார்ந்தா எடுத்து வைப்பீங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தனுஷோட பொல்லாதவன் படமே எடுத்துக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி பல்சர் பைக் ரொம்ப சிம்பிள். டிவியில் வந்து ஒன்று இருக்கும், ஆமா ஆமா இதாம்மா நான் சொன்ன அந்த பைக்கு, இந்த திரும்ப திரும்ப சிந்தனை ஃபுல்லாக அந்த பல்சர் பைக்கில் இருக்குது. எஸ், இப்போ உங்களுக்கு ஒன்று வேணும், ஒரு 2 பெட்ரூம் ஒரு வீடு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. ஒரு திரும்ப 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 அந்த 2 பெட்ரூம் இதை நீங்கள் மைண்டில் ஏற்றிட்டீங்க. இது வரைக்கும் உங்களுக்கு யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட், அதுக்கான தகுதி இல்லை. பட் அது வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம்னா அந்த தகுதியை வளர்த்துக்கிறோம். அது வேணும்னு நினச்சா போதும். வேணும்னு நினச்சோம்னா நினச்சா போதும், தகுதி கிரியேட் ஆகும். தகுதி கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லுவோம். ஓகே, நான் அதனால தான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த சீக்ரெட் அந்த இதெல்லாம் பார்த்துட்டுலாம் அதில் வந்து ஆஸ்க் பிலீவ் ரிசீவ்னு சொல்லுவாங்க. கேளு நம்பு அதுவாக வந்துடுமா, அதுவாகலாம் வராது. அதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, ஆஸ்க் பிலீவ் டேக் ஆக்ஷன் அண்ட் தென் ஒன்லி ரிசீவ். ஈவன் அட்ராக்ஷன் அந்த வார்த்தையிலே லாஸ்ட் பார்ட்டு ஆக்ஷன் தான். ஆக்ஷன் இல்லாட்டி அட்ராக்ஷனே கிடையாது. ஓகே, நம்ம அப்படியே கனவு வேணும்னா அது பகல் கனவு, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகே, நான் கிளாஸ்ல திரும்ப திரும்ப சொல்றது அதனால தான் மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப டெப்த்தாக போகாமல் நான் சொல்ல ஒரு விஷயம் விசுவலைஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக இப்போ காலையில் எழுந்திரிச்சு கூட நம்ம வந்து ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இன்னைக்கு டே எப்படி போகணும் அப்படின்னு விசுவலைஸ் பண்ணோம் அப்படின்னா irrespective ஆஃப் தி நெகட்டிவ் திங்ஸ் we will have a beautiful life. கண்டிப்பா. ஓகே, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நம்ம கேட்கல, எந்த பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கிறதுக்கான திறன் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து செட் பண்ணுறதே, இன்டென்ஷன் செட் பண்ணுறதே இன்னைக்கு நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இன்னைக்கு இதெல்லாம் பண்ணணும், பாசிட்டிவாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வரப்ப irrespective ஆஃப் தி ப்ராப்ளம் யூ வில் அட்டைன் தட். அண்ட் அந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் கேட்டீங்க அதுவாக வந்துருமா அப்படிலாம் கிடையாது. நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னா பை டிஃபால்ட் மைண்ட் அதுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. உங்கள் நியூரான்ஸை டெய்லி டியூன் பண்ணுறீங்க, எனக்கு இதெல்லாம் வேணும், நான் வாழ வேண்டிய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை, இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், அது பிரச்சனை இல்லை, அந்த வாழ்க்கைக்கு நான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா எவென்ச்சுவலி அதுக்கேற்ற ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு, ஒரு செட் ஆஃப் ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு, அந்த மாதிரி. அண்ட் இஃப் யூ ஆர் சூப்பர் சீரியஸ், லைஃப் ஜஸ்ட் லைக் தட் மாறும். இந்த நம்பிக்கை தான் நிறைய பேர்ட்ட இல்லை. கண்டிப்பா. ஓகே, வித்தின் 2-3 இயர்ஸ் இங்கேருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃபுக்கு போக முடியுமானா, அவங்க ட்ரீம் லைஃப் போக முடியுமானா போக முடியும். ஃபர்ஸ்ட் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணி அந்த டீப்பா ஃபார்மா நம்பணும். ஃபர்ஸ்ட் நம்பணும். அது கூட நான் சேர்ந்து ஆக்ஷன், அதுல காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன் அவ்வளோ உழைக்கிறோம்? உழைச்சாதான் அந்த லைஃப் வேணும் அப்படின்னா உழைச்சி தான் ஆகணும். கண்டிப்பா. ரைட். இப்பயே உழைச்சிடுற வந்து நீ லைஃப் அனுபவிக்காம போயிட்டேன்னா, ஒருவேளை நான் நிறைய நாள் வாழ்ந்துட்டேன்னா நான் எதிர்பார்க்குற அந்த லைஃப் இருக்குல்ல, அதுக்கான அந்த எஃபர்ட் நான் போட்டு ஆகணும்ல. கண்டிப்பா. ஈக்குவேஷன் இப்படி இருக்கு. ஸோ சிம்பிளா ஒரு விஷன் போர்ட் செட் பண்ணணும்னா எப்படி செட் பண்ணிக்கலாம்? சரி, இது ஆல்மோஸ்ட் இப்போ இது எல்லாருமே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிங்க. நான் இது வந்து ஒரு ஃபன் எக்ஸசைஸை தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். எனக்கு இது ஒரு டீப்பாலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு ரிசர்ச்லாம் பண்ணல. எனக்கு வந்து ஒரு ஃபன் எக்ஸசைஸ் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் கோல் செட் பண்ணும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, பட் சாரி டு இன்டரப்ட்னா, இப்போ உங்கள் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இது ஒரு பேசிக்கான எக்ஸசைஸ் தான். பட் அதை பேசிக்காக நினச்சி நிறைய
உள்ள வர்றவங்க அதை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. 2020s அதை நான் வந்து அந்த சேஞ்சை பாக்குறேன். ஆனா உங்கள மாதிரி நான் நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் இண்டிவிஜுவல்ஸ் நான் போய் லிட்டரலா ரூம்ல பார்க்கும்போது அவங்க ஏற்கனவே நிறைய அட்டைன் பண்ணியிருந்தாலும் ஐ சி புது புது விஷன் போர்டு நான் பாக்குறேன். நிச்சயமா நான் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு வாட்டி வரும்போது ஒரு விஷன் போர்டு மாறுது. ஆனா அந்த பேசிக் நார்மலா நினைச்சு விட்டுறவங்க அதை பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. 2020, 2021, 22ல வச்ச விஷன் போர்டுக்கும் இன்னைக்கு இருக்க விஷன் போர்டுக்கும் சேஞ்ச் இருக்கு. ஏன்னா நீங்க வந்து growth சார்ந்து இருந்தாதான் லைஃப் போர் அடிக்காம இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள்ட்ட 100 கோடி ரூபா இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க 100 கோடி ரூபா வச்சு? என்னெல்லாம் பண்ணுவீங்க? என்னதான் பண்ண முடியும்? எத்தனை நாள் பண்ணுவீங்க? நீ உழைக்கவே தேவையில்லை, 100 கோடி வந்துருச்சு. எத்தனை நாள் உங்களால சும்மா இருக்க முடியும்? அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது போர் அடிக்க ஆரம்பிச்சு. ஸோ நார்மலா ஃபார் எ ஹியூமன் பீயிங் டு எவால்வ் அவன் குரோ ஆகுறான் அப்படிங்கிற ஃபீல் தேவைப்படுது. கண்டிப்பா. ஓகே, பணம் சம்பாதிக்கிறது வந்து நாட் ஃபார் மணி, டு ஹேவ் தி ஃபீல் ஆஃப் growth. துருப்பிடிச்சிடக்கூடாது. ஸோ அதுதான் அங்கே ரொம்ப முக்கியம். ஸோ இந்த விஷன் போர்ட்லாம் வந்து என்னன்னா டிரைவ் பண்ணுது. நான் ஃபர்ஸ்ட் சும்மா ஃபன்னுக்காக பண்ணது. இன்னைக்கு வந்து நான் சொல்றது 2012 நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் விஷன் போர்ட் ரெடி பண்ணேன். 11 12 இந்த வருஷம் வந்து ஒரு கோல் நம்ம செட் பண்ணுவோம். அது நார்மலான கோலாக இருக்கும். ஓகே, இந்த ஹெல்த்தியராக இருக்கணும் அப்படின்றது நான் அந்த வருஷம் தான் டிஃபைன் பண்ண ஆரம்பித்தேன். நான் வந்து அத்லெட்டிக் ஹெல்த்தி பாடி. நான் வந்து இத்தனை மராத்தான், ஒரு மராத்தானாவது ஃபுல் மராத்தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். இந்த 5 புக்கை படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கெலாம் போயிருக்கணும். இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு 25 கோல் எழுதுறேன். இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த வருஷம் முடிஞ்சு பார்க்குறப்ப 25 நான் டிக் பண்ணல, ஒரு 12 13 பண்ணியிருந்தேன். பட் ஐ வாஸ் சூப்பர் ஹாப்பி. ஏன்னா நான் இந்த கோலை செட் பண்ணலைன்னா அந்த 12 விஷயம் கூட நடந்திருக்காது. கண்டிப்பா. இப்போ இது என்ன பியூட்டி ஆயிடுச்சுன்னா இது நடக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருந்துச்சு. எனக்குள்ள ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு. 25 இதை நம்ம பண்ணல அப்படிங்கிற ப்ரெஷரும், இவ்வளோ எஃபர்ட் போடணும் அப்படிங்கிற அந்த ப்ரெஷர் இருந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவ்வளோலாம் வேண்டாம், ஒரு 12 கோல், 12 மாதத்துக்கு ஒரு 12 கோல் வச்சுக்கிறோம். ஒரு 4 ஈஸியான கோலாக இருக்கட்டும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நான் குரோ ஆகிறேன் அப்படின்னு. ஒரு 4 மிட் ரேஞ்சாக இருக்கட்டும், ஒரு 4 ஹார்ட் கோலாக இருக்கட்டும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 4 ஹார்ட் கோல்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வீடு கட்டணும்னா ஒரு வருஷத்துல பண்ண முடியாது, ஒரு 2-3 வருஷம் இருக்கும் அப்படின்னா நான் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போவேன் என்னோட விஷன் போர்டில். ஓகே, ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அது கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே போவேன். மீதி இருக்க 8ம் அந்த வருஷத்துல அடையிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த கோலை வந்து வச்சிருக்கோமா, 4 புக்கு படிக்கணுமா, முதல் 2 மாசத்துலேயே அந்த 4 புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த ட்ரை பண்ணுவேன். அது பண்ணுறப்ப அது இன்னும் புது புது தாட்ஸ் வரும். ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதை பண்ணி டிக் அடிக்க என்ன ஆகுது அப்படின்னா, டேய் இவன் சொன்னா செய்கிறான்னு சொல்லி நம்ம ஆள் மட்டும் நம்பிடுது. ஓகே, பேசிக்கலாகவே வந்து உங்களோட ஆற்றல் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, நீ சொன்னா செய்கிற அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் நீங்கள் வந்து நினைச்சாலே அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ விஷன் போர்டு வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ரிமைண்டர். வீட்டில் வந்து ஒரு கீச்சைன் போட்டு வச்சிருக்கோம், நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்பா வந்து இப்போ என் கண்ணாடி எங்கேயா பார்த்தியா, என் கீச்சன் எங்கேயா பார்த்தேன்னா சோஃபா சைடில் இருக்கான்னு பாருன்னு பார்த்துருப்போம், சொல்லுவோம். அவங்க அப்பா போய் எடுத்திருப்பாங்க. நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அது நம்ம கான்சியஸாக பார்க்கல. ஆல் தீஸ் இமேஜஸ் ஹேஸ் தி பவர். ஈஸியாக ஒரு சில விஷயங்கள் வார்த்தையாக போகிறத விட இமேஜாக பார்க்குறப்ப, ஒரு படமாக பார்க்குறப்ப அது அழகாக பதியுது. அது ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப ஒன்றும் இல்லை, டெய்லி காலையில் வந்து இதெல்லாம் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அதுக்கு ஏற்ற அந்த தாட் ப்ராசஸ் போடுறோம். அதனால் வந்து பண்ணுறோம். நான் டெய்லி இது இருந்துச்சு காலையில் நான் அம்பானி ஆக முடியுமான்னு ஆக முடியாது. இது ஒரு சிம்பிள் தாட்டு. இந்த தாட்டுக்கான எஃபர்ட் என்ன, இதுக்கப்புறம் நான் ஆக்ஷன் ஐட்டம் எழுதுவேன், டூ டூ லிஸ்ட் எழுதுவேன். ஓகே, அடுத்த 6 மாதத்துக்கு இந்த பிளான் இருக்குது, அதுக்குள்ளே நான் பண்ணணும்னு எழுதுவேன். வெறுமன கனவுக்கும் ஆக்ஷன் எடுக்கிறது டிஃபரன்ஸ், அதுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் அண்ட் ஃபெயிலியர்ஸ் எல்லா லைஃப்லையும் இருக்கிறதா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம்? ரிஜெக்ஷன் வந்து லைஃபே வந்து இது கேம் ஆஃப் ரிஜெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். கேட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா போர் அடிச்சிடும். ஸோ டெஃபினட்டாக வந்து ரிஜெக்ஷன் இருக்கும். ரிஜெக்ஷன் இருக்க தான் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஆகிறோம். இது ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் நான் எப்படி வச்சுருக்கேன் லைஃப்பில் அப்படின்னா, எவ்ரி நெகட்டிவ் திங் இஃப் தட் அக்கர்ஸ் இன் யுவர் லைஃப், அது உங்களுக்கு ஈக்குவல் ஆர் பாசிட்டிவ் திங்கை கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அது நடந்ததுக்கப்புறம் அது இது எந்த மீன் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுடைய லவ்டு ஒன்ஸ் இன்னைக்கு உயிரோட இல்லாமல் இருந்தால் கூட அது ஏதோ ஒரு விஷயத்தை தான் உணர்த்துது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுதான் ஒஸ்ட் நெகட்டிவான விஷயமா இருக்கும். ஒருத்தருக்கு அவங்களுடைய நெருக்கமானவங்க உயிரோடு இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஈவன் அது கூட ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறனால, உண்மையோ இல்லையோ அட்லீஸ்ட் வில் திங்க் ஆன் தட் ஆஸ்பெக்ட். அவங்க இருந்திருந்தா நம்ம இப்படி அழுது அவங்க பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அவங்க நம்மளை இப்படி அவங்க இருந்திருந்தாங்கன்னா நம்மளை இப்படி பார்க்குறது அவங்களே ஒத்துக்கிற மாட்டாங்க. ஃபார் தட் ரீசன் என்னுடைய கோலை நான் மாற்றுவேன், என்னுடைய தாட் ப்ராசஸை நான் மாற்றுவேன். ஸோ டெஃபினட்டாக ரிஜெக்ஷன் வில் ஆல்வேஸ் பி தேர். ஒவ்வொரு இடத்துல ரிஜெக்ஷன் நம்ம பார்க்குறப்ப நம்ம மெருகேறுறோம். இன்னொன்று, எதனால் தோற்று போகிறோம் அப்படிங்கிறத புரிய ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டிவ் ஸ்டெப் எடுப்போம். யார் அதிகமாக ரிஜெக்ஷன் பார்க்குறாங்களோ அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு ஸ்டெப் நேரத்தோட இன்னைக்கு பெட்டராக பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம்,
முதல் இது பயங்கரமாக ஃபெயில் ஆயிருப்போம், அடுத்தது கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி போயிருப்போம், அடுத்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருப்போம், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் கிராக் பண்ணிடுவோம். ஸோ இந்த ரிஜெக்ஷன்ஸ் தான் நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல இருந்துச்சு. ஸோ ரிஜெக்ஷன் இஸ் தி பாத் இட் செல்ஃப். அது வந்து நம்ம போகிற பாத்துனா ஃபெயிலியர் வந்து அது இருக்குது, அந்த ஸ்டெப்பை தாண்டிட்டா அடுத்தது போகலாம். ரிஜெக்ஷன் பார்ட் ஆஃப் தி பாத்து. அதை தனியாக பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா இது சக்ஸஸ் இது ஃபெயிலியர் இதுக்கு தனித்தனியாலாம் வராது, ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்து தான் வருது. இது 4 தாண்டா அது ஒன்று இருக்குது. ஒரு இந்த இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு வா, இது மேண்டேட்டரி ஸ்கில். ஏபிசிடி இல்லாமல் அது இல்லாம மாதிரி பிஸ்னஸ் வரப்போ ஒரு 4 விஷயம் பண்ணியிருப்போம், தப்பு பண்ணியிருப்போம். ஏன்னா அன்னைக்கு பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாமல் ஆரம்பிச்சிருப்போம். கண்டிப்பாக அது தப்புனதுக்கப்புறம் ஐயோ நான் அறிவு இல்லாமல் பண்ணிட்டேன், இதெல்லாம் நான் செஞ்சுட்டுல போயிருக்கணும், அதை நான் கற்றுக்கிட்டு வருவேன். திருப்பி ஒரு பெயின் ஒன்று வரும், ஒரு பிரச்சனை ஒன்று வரும், அதுக்கு நம்ம ஓகே இதுக்கப்புறம் இதுக்கு இந்த இது நடக்காமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சிலர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவோம், பிஸ்னஸ் ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓன்ட்ட இந்த பிஸ்னஸ் இந்த பிரச்சனை இருந்துச்சா, அது ஒன்று அஃபெக்ட் பண்ணிச்சா, அதுலேருந்து நீ எப்படி வந்த, நான் என்கிட்ட ஒரு சேலஞ்ச் இருக்குது, நான் எப்படி வரலாம். இந்த டைம் பெரிய ஃபெயிலியராக இருக்காது, ஃபெயிலியர் வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கிறோம். கண்டிப்பாக. ஸோ வந்து ரிஜெக்ஷன்ஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆர் பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். அது தனியாக பிரித்து பார்க்க வேண்டாம். அது வந்துச்சுன்னா அதோட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸோட அந்த ஃபெயிலியர்லேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை நம்மளை மோல்ட் பண்ணிடும். டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் போய் இருக்கிற இன்டர்வியூல அவ்வளோ எனக்கு பயம் இருந்தது, பயங்கரமான பயம் இருந்தது. ஃபைசல் ப்ரோ கூட பண்ணேன், ரொம்ப காஷியஸா பார்த்து இது கரெக்டா இருக்கா அது கரெக்டா இருக்கா. இப்போ கொஞ்சம் ஐ ஃபீல் வெரி நானும் போங்கல ஒரு டெம்ப்ளேட் அமைஞ்சிருச்சா. ஆமா, இதான் ப்ராசஸ், இதான் பரவ இங்க வைங்க, இதை செக் பண்ணுங்க, சார்ஜ் இருக்கா பாருங்க, ரெக்கார்ட் ஆதா பாருங்க. கண்டிப்பா சேம் திங் அப்ளைஸ் டு எனிதிங் தட் வி லேர்ன். கண்டிப்பா நேத்தே சொன்ன மாதிரி கேமராமேன் வர வேண்டியது வரல, லக்கிலி இன்னொரு டீம் செட் ஆனாங்க. ஸோ ஜஸ்ட் ஹேப்பன். ஸோ அதே மாதிரி மோட்டிவேஷன் ஸ்டார்டர் ஓகே, டிசிப்ளின் தான் கிங். அந்த டிசிப்ளின் எப்படி பிரேக் ஆகாம கொண்டு வர? நானே நிறைய இடத்துல சொல்லுவேன், மாஸ் மோட்டிவேஷன் மாதிரி ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அது ஒரு ஃபேக்கான திங். லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா மாஸ் மோட்டிவேஷன்னா அப்படியே நாடி நரம்பலாம் அப்படியே வச்சு என்ன பண்றது, படம் பார்த்துட்டு வந்து அடுத்த நிமிஷம் வந்து ரியல் லைஃபுக்கு வர மாதிரி இந்த மோட்டிவேஷன்லாம் வந்து கொஞ்ச நாள் தான். அவ்வளோதான். இன்டர்னலா நம்ம அந்த பேர்னிங் ஃபயரை வைக்காத வரைக்கும் இந்த மோட்டிவேஷன்னா ஒரு ஸ்பார்க், சின்ன ஸ்பார்க். அது உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கா நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா ஓகே. வெறும் ஸ்பார்க்கை மட்டும் வச்சுட்டு நம்மளால வந்து we cannot go further. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்றப்ப இருக்க ஸ்பார்க் மாதிரி தான் அதை பாக்குறேன். நம்ம லைஃபுக்கு அந்த ஸ்பார்க் வந்து இதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்களோ இல்லை இந்த நம்ம ஒரு பிஸ்னஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம போயிட்டு எடுத்துட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா we are good. கண்டிப்பா. அதர்வைஸ் வெறும் மோட்டிவேஷன் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த மோட்டிவேஷனுக்கான ஸ்டார்டிங் கிடைச்சிச்சு, ஓகே ஃபைனு. இப்போ வேற வழியே இல்லை, ஐ ஹவ் டு பிகம் டிசிப்ளின்டு. இப்போ டிசிப்ளின் ஆகிற மாதிரி பெரிய கஷ்டமான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. ட்ரூ. ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி கஷ்டமான விஷயம் எதுவும் கிடையாது. கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறது அதோட பெரிய விஷயம். நீங்கள் எத்தனை செல்ஃப் ஹெல்ப் புக் படிங்க, இங்கே கூட எங்கேயோ இருக்கும், அதாவது ஃபோக்கஸ்டு டிசிப்ளின் கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் டன் ஆன் ஏ டெய்லி பேசிஸ், சிம்பிள் ஃபார்முலா டு சக்ஸஸ். வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ டிசிப்ளினாக இருக்கிறதுனா என்ன மீனிங்கு? எனக்கு அது பிடிக்காது. டிசிப்ளினாக இருக்குது யாருக்கு தான் டிசிப்ளினாக இருக்கிறது பிடிக்காது, அதான் ரிசல்ட் வருது. அதுதான் ரிசல்ட் வருது. அப்படின்னா பேசாமல் பண்ணு, வேற ஆப்ஷன் இல்லைல்ல, வேற வழியே இல்லைல்ல, பண்ணி தானே ஆகணும். சரி டிசிப்ளினாக இருந்தாகணும். சரி நான் டிசிப்ளினாக இப்போ காலையில் எந்திரிச்சிடறேன், காலையில் எந்திரிக்கிறனால வாழ்க்கை மாறுமா? மாறாது. டிசிப்ளினாக ஆகிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? காலையில் எந்திரிச்சிட்டா உன்ட்ட டைம் இருக்குது. இப்போ இந்த டைமில் என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அதை கிராஃப்ட் பண்ணு. உன் லைஃப் எப்படி கொண்டு போகணும், இன்றைக்கி என்ன ஆக்ஷன் ஐட்டம் எடுக்க போகிறேன், அது உட்காந்து எழுது. இது ஒரு நாள் பண்ணால் நடக்குமா? கன்சிஸ்டண்ட்டாக பண்ணி ஆகணும், தினந்தோறும் பண்ணி ஆகணும். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து வருஷத்துக்கு வாரம் ஜிம் போகிறவன்ட்டு கன்சிஸ்டன்சி இருக்குது. வாரம் மட்டும் ஜிம் போவாங்க ஒவ்வொரு வருஷமும், நியூ இயர் ரெசல்யூஷன். அதுக்கப்புறம் அது இருக்காது. அது மாதிரி இல்லாமல் டெய்லி அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போக முடியுமா? டெய்லி கன்சிஸ்டன்சி ஆல்சோ மேட்டர்ஸ். அதில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைலாம் கிடையாது. நமக்கு ஸோ நம்ம கூடயே இருப்பாங்க, ஆனால் நம்ம பின்னாடி பேசுவாங்க, கிரிட்டிசிசம். ஸோ இதெல்லாம் சில பேர் ரொம்பவே சீரியஸாக எடுத்துக்கிறாங்க. அதை எப்படி அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணி? ஈஸியாலாம் போக முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் அது கிடையாது. நீங்கள் இல்லாத ஒரு விஷயத்த சொன்னால் தான் அது சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஏற்கனவே அப்படிப்பட்ட நபர் அதை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படின்னா ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸோ கிரிட்டிசிசம் வந்து நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த பண்ணுறப்ப தான் வந்து இது நான் பேசிக்கலாக நான் அது கிடையாதுடா, என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப தான் வந்து அதை ரொம்ப சீரியஸாக எடுப்பாங்க. ஓகே, இப்போ 2 விஷயம் இனிஷியலாக எனக்குமே வந்து இது மாதிரி தாட்டில் வந்து நம்மளை நெகட்டிவாக ஏதாவது சொன்னாங்கன்னா பயங்கரமாக எனக்கு வந்து கோவம் வரும். எஃபர்ட் போட்டு ஆமாம் நான் அது கிடையவே கிடையாதுடா, என்னடா இப்படி நீங்களா வந்து உட்காந்து மேனிபுலேட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. யூ ஸ்டாண்ட் ஃபார் சம்திங், உங்களுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. என்னை பற்றி யாராவது ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னா லெட் தம் பே மீ. ஒவ்வொரு வாரமும் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை between 6 to 7 அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்றேன்.
இந்த மாதம் எனக்கான எல்லா செலவும் வந்து அவங்க ஏற்றுக்கிறட்டும், 1 மணி நேரம் மாதத்துக்கு 4 மணி நேரம் வந்து எனக்கு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு போகட்டும். தேங்க்யூ சார், நீங்கள் பண்ணது ரொம்ப சூப்பர், என்னோட இஎம்ஐ கட்டிட்டீங்க, நன்றி வணக்கம். இன்னொருத்தர் வரட்டும், என்னுடைய ரெண்ட்டை பே பண்ணட்டும், இன்னொருத்தர் கிராசரி பே பண்ணட்டும், அவங்களுக்கு டைமை கொடுத்துட்டு போகலாம். அதர்வைஸ் அந்த கிரிட்டிசிசத்தை சீரியஸாக எடுக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் திங். ஓகே. ரெண்டாவது, சம்டைம்ஸ் நம்மளுடைய கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் கூட இருக்கலாம். பட் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அப்படி வந்து அவங்க அவங்க எதிர்பார்த்த ஏதோ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா, ஐ டேக் இட் வெரி வெரி சீரியஸ்லி. நான் ஃபீட்பேக்கையும் கிரிட்டிசிசத்தையும் அவ்வளோ சீரியஸாக எடுக்கிற ஆள். இஃப் தே ஆர் மை கஸ்டமர், இஃப் தே ஹேவ் பீன் யூசிங் மை சர்வீஸ் ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னா, ஐ வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு கிவ் சூப்பர் வேல்யூ ஃபார் தம். ஓகே, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த கிரிட்டிசிசத்தை எடுத்துக்கிறனும், எந்த கிரிட்டிசிசத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க நம்மளுடைய கஸ்டமர், அவங்க மட்டும் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, தே ஹேவ் பீன் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ். டேய், நீ போய் இப்படி பண்ணிட்டியாடா, நான் உன்ட்டு இதெல்லாம் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. அது கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, இன்னும் நம்ம தலைவர் இப்படி படம் நடிச்சிருக்காரு, இன்னும் தோனி போய் அடிக்காம விட்டாரு, அதே தான் நம்ம மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் அது கோபமாக வெளிப்படும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ தோனி சரியா பண்ணல அப்படின்னா as a fan-ஆ வந்து நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிற முடியல. அதே இதுதான் வந்து அவங்களுக்கும். நான் இதில் பே வேற பண்ணியிருக்கேன் அப்படிங்கன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால வந்து we have to go to any extent to give that value. அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அது கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். சிலருக்கு வந்து மைண்ட் செட்டே அப்படி தான் இருக்கும். they will criticize on anything. ஓகே, எங்கே போனாலும் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் அவங்க ட்ராக் ரெக்கார்டு இருக்கும், கண்டுக்கிறாமல் விட்டுட்டே இருக்கலாம். ஸோ அதனால ரொம்ப சீரியஸ்லாம் கிடையாது. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன், யூ ஆர் மோர் இம்பார்ட்டன்ட், யூ நோ வாட் யூ ஆர். உங்களோட இன்டென்ட் என்னன்னு தெரியும், எதுக்காக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். உங்களோட இன்டென்ட் அது பியூராக இருக்குது அப்படின்னா கிரிட்டிசிசத்தை யோசிக்காதீங்க. லெட் யுவர் ரிசல்ட்ஸ் டாக். கண்டிப்பாக ரிஜெக்ஷன்ஸ், ஃபெயிலியர்ஸ் அது நம்ம பேசணும். நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு ஒரு பெரிய ப்ளோ வரும். அது ஆண்டர்பிரினர் லைஃப்ல அது கேக் வாக் மாதிரி தான். ஆனால் அந்த மெச்சூரிட்டி வராமல் அதுக்கும் இதுக்கும் நடையில ஒரு டிராவலிங் ஃபேஸ் கேப்ல வந்து அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு பெரிய ப்ளோ கிடைச்சிடும். அது ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு பெருசா வாங்கிடுவாங்க. அப்ப சுத்தி இருக்கவங்க, அம்மா அப்பா எல்லாம், நான் தான் சொன்னேன்ல, பேசாம இதை நீ பண்ணாம இதே பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் தனியா தான் இருப்பான். கண்டிப்பா பார்ட்னர் கூட சில டைம் வந்து எல்லாரும் தானே சொன்னோம் அப்படின்பாங்க. அப்போ அவன் தனியா இருக்கும்போது அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதாவது அவன் எப்படி ஒரு கம்பேக் கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? டெஃபினட்டா அது வந்து நிறைய பேர் லைஃப்ல இருக்க பெயின் தான். ஓகே, நான் நிறைய அது மாதிரி சுச்சுவேஷன் கடந்து வந்திருக்கேன். ஸோ டெஃபினட்டாக ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும். என்னடா இவங்க போய் இப்படி சொல்லிட்டாங்க, இந்த டைம் இவங்க தானே சப்போர்ட் பண்ணணும், இவங்களே இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. இது வந்து இந்தியாவில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நேரம் சரியில்லை, இது உனக்கு வராது அப்படின்னு சொன்னோம். எல்லாம் ஸ்கில்லு தானே, லேர்னபிளாக தானே இருக்கும். ஸோ கற்றுக்கிறலாம் ஸ்கில்லெல்லாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே அவங்க சொல்கிறத ரொம்ப சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமாம், ஒன்றுமே இல்லாதப்ப நம்மளை பற்றி நம்ம என்ன சிந்திப்போம்னா இன்னும் கொஞ்சம் லோவாக சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அங்கே தான் நம்மளுடைய ட்ரபிளே ஸ்டார்ட் ஆகுது. நெகட்டிவ் ஸ்பைரலுக்குள்ளே அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டாம், முதல் நம்மளே செல்ஃப் அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஐடியில் ஒர்க் பண்ணப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிஷ்போன் அனலைசிஸ்னு ஒன்று பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் பிரச்சனை, என்னென்ன ரீசன்லாம் இந்த பிரச்சனைக்கு வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்லி ஃபிஷ்போன் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஒரு முள்ளு மாதிரி, மீன் முள்ளு மாதிரி இருக்கும். அந்த மீனோட வாய் தான் வந்து அந்த பிரச்சனை இங்கே அரைவ் ஆச்சு, எதனால் இது அரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி they will find the core reasons for failure. நம்ம வந்து சரியாக பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம மேனேஜ் பண்ணியிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு இதில் ட்ரஸ்ட்டில் இங்கேருந்து ஷிப்மெண்ட் அனுப்பிச்சிருப்போம், அங்கே வந்து அது வந்து எங்கேயா ஒரு இடத்துல கஸ்டம்ஸில் வந்து மாட்டிட்டு அது மூவ் ஆகாமல் இருந்திருக்கும், அவங்க எடுக்காமல் இருந்திருப்பாங்க, சம்வேர் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். உட்காந்துனா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்சியரான ஆண்டர்பிரினர் அந்த பழியை அவன் மேலே ஏற்றுக்குறோம். ஹி வில் டேக் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஃபெயிலியர். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு இந்த தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் ஃபாஸ்ட்டாக வெளியே வர்றதுக்கு நான் என்னென்ன ரைட்டான திங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத லிஸ்ட் டவுன் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த லிஸ்ட்டு பண்ணாமல் வீட்டில் கன்வின்சிங்கில் நம்மளோட எஃபர்ட்டை போட்டோம் அப்படின்னா இட் வில் பி லிட்டரலி வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தர் கூடயும் தனித்தனியாக நம்ம வந்து வி கேன் ஹேவ் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன். சரி, நீங்கள் நான் வேலையில் இருக்க சொன்னீங்க, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா இந்த வேலையில் இருக்கிறப்ப எனக்கு இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது, எனக்கு வேலையே பிடிக்கல, நீங்கள் சொல்கிறீங்கன்னு தான் போகிறேன், பட் இப்படியே போயிருச்சு அப்படின்னா நான் என் வாழ்க்கையை வாழவே மாட்டேன். வாழவே முடியாது. அஸ் அம்மா அப்பாவை நீங்கள் அதை புரிஞ்சுக்கிருவீங்க, அஸ் ஒய்ஃபாக நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க, அஸ் ஹஸ்பண்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஐ நீட் சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு மேக் தம் பார்ட் ஆஃப் யுவர் ப்ராப்ளம், நாட் எ ஸ்பெக்டேட்டர். மேக் தம் பார்ட் ஆஃப் கூட நீங்கள் கூட இருக்கணும்னு சொல்லுங்க. அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா கூட வந்து ஃபேஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல, நீங்க கூட இருந்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு ஐ நீட் தட் மாரல் சப்போர்ட், அவ்வளவுதான் நான் உங்கள்ட்ட எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறது புரியதா வச்சாகணும். ஏன்னா மேஜரா ஒரு மென்னுக்கு ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட க்ளோசஸ்ட் சர்க்கிள் அடி வாங்குதுன்னா திஸ் பர்சன் வில் லூஸ் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ். கண்டிப்பா நீ தாங்கடா, நீ தாண்டி வருவ அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா we will get that kind of energy. பயங்கரமான பூஸ்ட் கிடைக்கும். நம்ம அந்த எனர்ஜி சர்க்கிளை தான் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கு.
அவங்கள டியூன் பண்ணுவோம் கண்டிப்பா. அவங்கள டியூன் பண்ணணும்னு சொல்றதோட கான்வர்சேஷன் வைக்கணும். ஏன்னா அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிற நம்ம என்னைக்குமே கம்யூனிகேட் பண்ணது இல்லையே. நம்மளா தானே நினைச்சுக்கிறோம். அவங்க இப்படி எதிர்பார்க்கிறோம், அவங்க இப்படி பண்ணணும் நம்ம தானே எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா அவங்கள்ட்ட இந்த இன்புட்டை கொடுத்து எதிர்பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி பெட்டர். டெஃபினட்டா. என்னோட ஃப்ரெண்டுமே அப்படிதான். ஹி ஹேட் ஒரு ஒரு ட்ரீம் சினிமா தான் கண்டிப்பா ஆப்வியஸா. அது சினிமாங்கிறது மாதிரி வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அவ்வளோ ஈஸியாக அட்டெண்ட் பண்ணுற ஒரு ட்ரீம் கிடையாது. நிறைய செலவு பண்ணாரு, நிறைய ட்ரைனிங் எடுத்தார், நிறைய இடத்துல ஃப்ரீயாக வேலை பார்த்தாரு பிகாஸ் டு லேர்ன் எக்ஸ்பர்டீஸ். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கும் ப்ரொடியூசர்லாம் கிடைச்சி எல்லாம் பண்ணுற டைமில் அந்த ப்ரொடியூசருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், அவருக்கு அது ஓகே ஆகல. உடனே எல்லாம் அவனை போட்டு பம்பார்ட் பண்ணி அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் பண்ணி. இல்லை கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவும் இருக்கலாம். மேபி நான் எப்படி சொல்கிறேன், உங்களுடைய லைஃப் எக்ஸ்பென்ஸுக்கு ஒரு எக்ஸ் அமௌண்ட் தேவைப்படலாம். அது 50,000 இருக்கலாம், 5 லட்சமாக இருக்கலாம். அது அவங்கவுங்க லைஃப்பை பொறுத்து மாறும். நீங்கள் வந்து இந்த 50,000க்கு ஒரு மினிமலாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்மார்ட்டர் வே ஆஃப் டூயிங்காக இருக்கும். கண்டிப்பா கிரியேட் சம்திங்ல இன்னைக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. கண்டிப்பா நீங்க சொல்றது அதான். இட்ஸ் வெரி குட். ஸோ அவரோட லேர்னிங் அவர் வீடியோ டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஜேர்னி ஆஃப் இது ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத ஆரம்பத்துல இருந்து அந்த வீடியோ டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஹி வில் ஹேவ் தட் ஃபேன் ஃபாலோயிங் இருக்கும், நல்ல கனெக்ஷன். அவரோட ஸ்டோரியை, அவரோட ஜேர்னியே ஒரு ஸ்டோரியா சொல்லியிருக்காங்க. மானிடைஸ் ஆகும். தட் வுட் ஹேவ் பிகம் ஆன்லைன் சீரியல், ஆன்லைன் சீரிஸ் மாதிரி இருந்திருக்கும். டெய்லி பில்டிங் எ பிராண்ட். அந்த இப்போ இட் கேன் பி எனிதிங், இட் கேன் பி எனிதிங். நான் பண்றது தெரியாதா? பில்டிங் எ இன்டெஃபினைட் பிராண்ட். என்ன ஸ்டோரி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பில்டிங் ஆன் இன்டெஃபினைட் ஸ்டோரி. தி ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை அவங்க தெரியும்ல, அவங்கள்ட்ட இருக்க ஸ்கில் தானே. கண்டிப்பா அதை அவங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கலாம்ல. டெஃபினட்டா. அது இல்லாம இருக்கும்போது தான் அட்லீஸ்ட் ஒரு மூவிக்கான ப்ரொமோஷன் இவங்களுக்கு வந்திருக்கலாம். டெஃபினட்டா இது மூலியமா அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்திருக்கலாம், ஒரு சின்ன ஏர்னிங்ஸ் வந்திருக்கலாம். நான் எப்படி பாக்குறேன், ஒரு மூவி க்ரூ கூட இவங்க வந்து மீட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது மூலியமா இவர் டைரக்டர் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ இந்த கொத்தனார் அது ரீல்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. அவர் எப்பவுமே ரெகுலரா வருவாரு, ஒரு பேட்டர்ன்ல செங்கல் வைப்பாரு, அவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சு. அவர் ரெகுலரா வருவாரு, ஆன் பண்ணுவாரு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செங்கல்லாம் வைப்பாரு, அவ்வளவுதான். அதான் ஒரு ரீல். நிச்சயமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளவு இருக்கு. கண்டிப்பா நம்ம அதை டேப் பண்றோமா இல்லையா தான். ஜிபி முத்து, நான் வந்து இது இப்படி பாக்குறேன். நான் வந்து இப்ப இது ஸ்கில்லா, இது ரைட்டா, அதெல்லாம் தாண்டி நான் இது அப்படிதான் யோசிக்கிறேன். ஜிபி முத்துட்ட ஒரு விஷயம் கன்சிஸ்டன்ட் இருந்துச்சு, பயங்கர கன்சிஸ்டன்டா இது போட்டாரு. எனக்கு நான் அதை விட்டுறேன். இந்த கேஸ்ல இவர் வந்து he is qualified to become a director அப்படின்னா he himself is a storyteller. அந்த ஸ்டோரியை சொல்லாம விட்டாரே அப்படிங்கிறது தான். கண்டிப்பா. இப்போ நீங்க அவர் பண்ணாதனால அவர் கொடுத்த வேலை, அவர் ரெகுலரா ஒரு கார்மெண்ட் கம்பெனிக்கு ஒரு ஜாபுக்கு போறேன். பட் he is highly potential, நல்ல ஸ்கில். பட் அந்த டைம் தாண்டிடுச்சு. He's not able to. நான் இன்னமும் தாண்டிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன். Still there is a hope, ray of hope. கண்டிப்பா அது உண்மையில அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னமும் அந்த எஃபர்ட் எடுக்கலாம். கண்டிப்பா. பட் எதை காம்ப்ரமைஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது. கண்டிப்பா அந்த பேசிக் நெசசிட்டிஸ்க்கு ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை டேக் ஆன் பண்ணிட்டாருன்னா பிரச்சனை இல்லை. கண்டிப்பா கொடுத்தா தான் கிடைக்கும். உங்களோட கான்செப்ட். நிறைய பேர் என்ன பண்றாங்க, என் வாழ்க்கை, என் வீடு, என் ஃபேமிலி, என்னோட பிஸ்னஸ், அது மட்டும்தான். அவங்களுக்கே சொல்ற மாதிரி இருந்தாலுமே இது கொடுக்கறதுனால தான் நீ க்ரோ ஆகிறங்கிறது நிறைய பேர்த்துக்கு புரியறது இல்லை. இந்த ஐடியாலஜி ஆக்சுவலா அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்? ஏன் நிறைய பேர் கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க, கொடுத்தா அவன் வளர்ந்துருவான், நான் குறைஞ்சிடுவேன். இல்லைங்க, நீங்கள் வந்து நீங்கள் அந்த ஐடியா சொல்லாட்டி வேற யாராவது சொல்ல போகிறாங்க. இன்றைக்கி வந்து நாலேஜ் சோர்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதனால் வந்து ஏதோ நான் தான் அந்த ஐடியா வந்து ரொம்ப கண்டுபிடிச்சி ஏதோ ஒன்று வச்சுருக்கேன் அப்படிலாம் கிடையாது. 100 வழியில் ஜெயிக்கலாம். ஓன்ட்ட இருக்கிறது ஒன் ஆஃப் தி ஃபார்முலா, அவ்வளோதான். எல்லாருக்குமே அது இருக்குது. நீ வந்து எப்படி தானே அவங்க தெரிஞ்சுக்கிற போகிறாங்க. அட்லீஸ்ட் நீ சொல்லி கொடுத்து நல்ல பேர் வாங்கிக்கோ. ஓகே, ஒன்றும் சொல்லிக்கூட இதில் என்ன இருக்க போகுது, அவ்வளோதான். ஏதோ இவராக பெருசாக கண்டுபிடிச்சாங்க. நீ யார்ட்டையா இருந்து யாரோ ஒரு இன்புட் உனக்கு கொடுத்துருக்காங்க, உன் லைஃப்பில் ஒருத்தர் இன்புட் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக அதை நீ சொல்லி கொடுக்குறது தப்பே கிடையாது. இன்னொன்று இது எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ஒருவேளை வந்து ஒரு மனுஷன் ஏதோ ஒரு ரோட்டில் போகிறான், யாரோ ஒருத்தர் இடிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டாப்புல, யாரோ ஒருத்தர் போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவன் நல்லது பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. நான் என் லைஃப்பை அப்படி தான் பார்க்குறேன். அதே மாதிரி நான் ஏதோ ஒன்று தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா அது என்ன பாதிக்குதோ இல்லையோ என் ஜென்ரேஷனை பாதிக்கும் அப்படிங்கிற கான்சியஸ்னஸ் இருக்குது. இது ரெண்டுமே என்னுடைய கோர் பிரின்சிபலாக வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் பேங்க் அக்கௌண்ட் இருக்கிறத விட உங்கள் எமோஷனல் பேங்க் அக்கௌண்ட்டில் காசு இருந்தால் தான் உனக்கான சப்போர்ட்டிங் சிஸ்டம். ரோட்டில் நீ 12 மணிக்கு அடிபட்டு இருந்தாலும் யாராவது ஒருத்தர் காப்பாற்ற வருவாங்க. கண்டிப்பாக. நீ தெரியாமல் பண்ணுற தவறு, அது தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அது உன்னோட ஜென்ரேஷனை பாதிக்கும். அதனால் நீ ரைட்டாக இருந்துக்கும். 3வது முக்கியமான பிரின்சிபல் நான் வச்சுருக்கிறது, உன் மூலியமாக நடக்குது, நீ நடத்தலை.
ஏதோ நீயே பெருசாக கண்டுபிடிச்ச மாதிரி நீ வந்து பண்ணிட்டு இருக்க. யூ ஆர் ஜஸ்ட் எ டூல். ஒரு டூல் தான். நீ டூல்னு நினச்சி அமைதியாக இருந்த அப்படின்னா மேலே இருக்கவன் அவன் பார்த்து கொடுப்பான், அவன் இயக்கிட்டே இருப்பான். ஆமாம். நீ ஓவராக பண்ணுற அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்க வச்சிரும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஏதோ நான் தான் பண்ணேன் அப்படின்லாம் ஒன்றும் பெரிய கிரெடிட் எடுத்துக்கிறதுக்குலாம் நீ ஒன்றும் நம்ம யாருமே பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றும் பண்ணல. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அழகாக பண்ணிட்டு இருக்காங்க. அழகாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு நான் போட்டுக்கிட்ட டெம்ப்ளேட். இல்லை சூப்பர், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா, இப்போ நான் வெளியிலேருந்து இது நான் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பயம் இருந்தது. ஏன்னா இப்போ திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தொழிலே கற்றுக்கிறதுக்கு நான் எங்கள் ஃபேமிலியே இந்த தொழில் இருந்தால் கூட எனக்கே நிறைய விஷயம் நான் காசு விட்டு தான் கற்றுக்கிற மாதிரி இருந்தது. ஒருத்தட்ட அப்படி இப்படிலாம் வந்தெல்லாம் பேசிட முடியாது. ஏங்க இது என்னங்க டெக்னிக்கு, இது நீங்கள் உங்கள் பையர் அடிக்கிறீங்க இல்லைங்க, நானும் எங்கள் பையருக்கு இந்த மாதிரி அடிக்கணுங்க, எனக்கு இந்த மாதிரி இது இங்கு எனக்கு கலர் போகுதுங்க, அப்படிலாம் இது பண்ண முடியாது. அவங்க அது அப்படி பண்ண முடியல. அங்கே சிஸ்டம்லாம் எனக்கு ஒர்க் ஆகலை. பட் இந்த கான்டென்ட்டு, இந்த வீடியோ மேக்கிங், பாட்காஸ்ட்டு, நீங்கள் ஒரு லெவலில் இருக்கீங்க, சிகே சார் ஒரு லெவலில் இருக்காங்க, நம்ம அப்ரோச் பண்ணும் போதும் சரி, நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸும் சரி, அது வேற மாதிரி இருக்கு. ஐ பர்சனலி வாண்டட் டு நோ. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் இவங்க இவ்வளவுதான் இருந்தாலும் இவ்வளவு கொடுக்குறாங்களே, அது எவ்வளவுங்க நீங்க எடுத்துட முடியும்? நீங்க வந்து நீங்க இப்படி யோசிக்கிறேன், என்டையர் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி எவ்வளவு பில்லியன்ஸ், அதுல எவ்வளவுதான் நீங்க எடுத்துட முடியும்? எவ்வளவுதான் எடுத்துட முடியும்? எடுத்தாலும் நம்மளால பண்ண முடியுமா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துட்டேன், ஒரு சப் வெண்டரா இன்னொருத்தரை நான் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து நான் கொடுத்து கூட எடுக்கலாம். அவ்வளவுதான். கொலாபரேஷன் பாக்குறவங்களுக்கு காம்படிஷன் தெரியாது. ஸ்மார்ட் வே ஆஃப் ஒர்க்கிங் அதுதான். கண்டிப்பா ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஸோ எல்லார் லைஃப்லயும் கோவிட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஷேக் கொடுத்துச்சு. உங்களுக்கு கிடைச்ச முக்கியமான நீங்க கத்துக்கிட்ட பாடம் கோவிடுக்கு அப்புறம் ஃபேமிலிக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் திங், ஓகே, நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இருக்கிறப்ப கொண்டாடாம இழந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணிடக்கூடாது. வந்து அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே, நம்ம வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாதப்போ ஃபீல் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப ஒரு கான்சியஸ் டெசிஷனாக எடுத்தேன். அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஊர்லேருந்து வர வச்சது வந்து ஆஃப்டர் கோவிட் தான் வர வச்சேன். இது ஒன் ஆஃப் தி ரீசன். இன்னொன்று என்ன, நிறைய செல்ஃப் அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு 10 months வந்து என்ன ரொம்ப ஒரு மாதிரி என்ன மோல்டு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல் டைம். அது ஒரு பீஸ்ஃபுல் ஒரு அமைதியான டைம். ஒரு என்ன அப்படின்னா அமைதியை தாண்டி எனக்கு நெருக்கமானவங்க நிறைய பேர் வந்து அந்த டைம் இல்லை. அப்பாவுக்கு கோவிட் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்க. எங்கள் அங்கிள் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் எனக்கு, அவங்க இறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவர் தான் நான் கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் டெய்லி காலையில் கால் பண்ணி மகனை இது பண்ணு அட்வைஸ் நிறையா கொடுப்பாரு. இதெல்லாம் கொடுத்தனா மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டெய்லி என்னோட கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என் கூட ஒரு 1 hour அவர் பேசுவார். ஆக்சுவலாக ரைட்டா, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, இத்தனை பேர் இம்பேக்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா உன் மூலிமா அவங்க மாறணும் அப்படின்னு சொன்னவர் கோவிடில் இறந்துட்டார். ஆக்சுவலாக ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் மிஸ் அது. ஓகே, இது எல்லாமே வந்து நம்மளை வந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு அந்த கொஸ்டினை திரும்ப கேட்க வைக்குது. அதான் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில் நம்ம கடைசி வரைக்கும் இருப்போம் அப்படின்னு நம்பிக்கையில் வாழ்கிறது தான் வந்து லைஃபு. அது நமக்காக மட்டும் வாழ்ந்துட வேண்டாம், ஒரு உருப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற அந்த தாட் வந்து எனக்கு வந்து கோவிட் தான் வந்து கற்றுக் கொடுத்துச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னொன்று, யூனிவர்ஸ் மேலே பயங்கர ட்ரஸ்ட் வந்தது அதுதான். இது கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து எல்லாருக்கும் கோவிடு, கோட்டெல்லாம் அழிச்சிட்டேன், இப்போ வந்து விளாண்டு, நீ தான் வந்துட்டு பெரிய ஸ்கில் இருக்குன்னு சொல்கிறேன், இப்போ விளாண்டு காமி. சேம் இஸ் அக்கரிங் அகைன் வித் ஏஐ. கண்டிப்பாக இப்போ முடிச்சா கூட அடிக்கலாம். ஓகே, ஒன் மோர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் எனிபடி டு ஸ்கேல். கண்டிப்பாக அதை அப்படியும் பார்க்கலாம். அப்படிதான் பார்த்தா பாசிட்டிவாக பார்த்தாங்கன்னா அதுதான் அட்லீஸ்ட் தாட் ப்ராசஸை மாற்றுவோமே. உண்மை. சரி, ஓகே, நாளைக்குலேருந்து டே 1 ஓகேங்களா. இப்போ சடனாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ தரணி அண்ணா நவ் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவார்? ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணும்னா எப்படி பில்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுவார்? எனக்கு டக்குன்னு கேட்கறதுனால என் ஸ்கில் பேஸ் பண்ணி தான் இருக்கு. ப்ரிப்பேர்டா இல்லை, எனக்கு டக்குன்னு எனக்கு மைண்டில் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு. ஓகே, ஏன் அப்படின்னா ஐம் குட் வித் பீப்புள் ஹேண்ட்லிங். ஓகே, எனக்கு வந்து அந்த ஷார்ட் டைமில் ப்ரெஷர் எடுக்கிறது எனக்கு பிடிக்கும். ஓகே, லாங் டைமில் ப்ரெஷர் எடுக்க மாட்டேன், பட் ஷார்ட் டைமில் நான் ப்ரெஷர் எடுக்கிறது பிடிக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி பிளேயர், ப்ரெஷர் கொடுத்தோன்னா நல்லா விளாடுவேன். ஓகே, நானே அந்த ப்ரெஷரை வர வச்சு விளாடுவேன். ஸோ அதனால தான் ஸ்கேல் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ எனக்கு நான் நிறைய பண்ணியிருக்கேன்னா அதனால் வந்து எடுத்து ஆட்களை கனெக்ட் பண்ண முடியும், ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். இன்னொன்று ஒரு காலேஜ் அட்மிஷன் அது மாதிரி ஒர்க்குக்கும் சரி, நேஷனல்ஸ் நிறையா அந்த மாதிரி ஈவெண்ட் பண்ணனால எனக்கு அது நல்லா பண்ண முடியும் அப்படின்னு தோணுது. ரெண்டாவது, ஈவெண்ட்டு சார்ந்து இன்னொரு விஷயம், எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பீப்புள் ஆர் வில்லிங் டு பே அப்படிங்கிறது என் தாட்டு. ஓகே, நான் வந்து ஹிமாலயாஸில் தில்வாரான்னு ஒரு இடத்துல ஒரு 3 நாள் ட்ரைனிங் கொடுத்தோம். என்டையர் அந்த 10 நாளில் வி வெண்ட் ஃபார் ஏ ட்ரிப்பு, ஒரு 20 பேர் கூட. இட் வாஸ் ஏ பெய்ட் ட்ரிப். பீப்புள் எல்லாருமே பே பண்ணாங்க பிகாஸ் தே பெய்ட் ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங்.
ஸோ யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸு வேறு யார் கூட கம்பேர் பண்ண முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா பீப்புள் ஆர் willing டு பே ப்ரீமியம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற ஒரு விஷயத்த பண்ணுவேன். நான் வில்லா ப்ராஜெக்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். வில்லா ப்ராஜெக்ட்ஸ்னால் வில்லாவில் ஒரு 3 நாள் தங்கி நாங்கள் வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணி இந்த 21 டேயோடைய ஒரு கான்செப்ட் நான் வந்து ஒரு 5 வருஷமாக நான் பண்ணியிருக்கேன். அது ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் அது மாதிரி இடத்துல பாண்டிச்சேரியில் வச்சு பண்ணியிருக்கோம். ஈஸியாரில் நிறையா டைம் அதில் மாதிரி பண்ணியிருக்கோம். தட் ஹாஸ் கிவன் அஸ் குட் ரிசல்ட். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைடிங் ஆக்டிவிட்டி. அதே ஒரு பெரிய விஷயமா பண்ண முடியுமானா அது பண்ண முடியும். இப்போ எதுவுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா ஐ வில் கெட் இன் டு ஏஐ ஏஜென்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் டெக்னிக்கலாக போகணும் அப்படின்னா ஏஐ ஏஜென்ட்ஸு எனக்கு தெரியாது, ஆனால் கற்றுக்கிற தயாராக இருக்கேன். அந்த டூலை டெவலப் பண்ணுவேன்னா டூலை டெவலப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பேர் பண்ணி வச்சுருக்காங்க. அதை அடாப்ட் பண்ணி நிறைய பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கான சர்வீஸ் சார்ஜை நம்மளால் பண்ண முடியும். சூப்பர். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுல ஃபேஸ்புக் அவங்களே ரன் பண்ணலாம். அவங்க ரன் பண்ண தெரியாமல் தான் அதை ரன் பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக தேர் இஸ் ஆல்வேஸ் ஏ டூல். வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் யாராலும் பண்ணலாம். அது யாரும் பண்ண தெரியாமல் தான் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. ஒரு சிலர் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாருமே அடாப்ட் ஆக ஆரம்பிக்க முடியும். ஸோ இது மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸு மேபி ஃபார் சேல்ஸ் கால், ஃபார் அப்பாயின்மெண்ட் புக்கிங்கு, இதுக்கெல்லாம் ஏஐ ஏஜென்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னா இம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக பண்ண முடியும். திடீர்னு கேட்டாலும் எனக்கு இது 2 தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. ஸோ வந்து ஈவெண்ட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் டெக்னிக்கலாக பார்க்குறப்ப ஏஐ, அது 2 எனக்கு என்னோட இகிகாயில் அது வரும். ஓகே, இது எனக்கு இகிகாய் கிடையாது, வேற வழியே இல்லை, சர்வே ஆகணும் அப்படின்னா வில் கோ லேர்ன் இட். ஸோ வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் கற்றுக்கலாம். சூப்பர். ஸோ உங்கள் கூட இருக்க டாப் டேலண்ட்ஸ் எப்படி ரீடைன் பண்ணுறீங்க? நான் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணுறேன் அவங்கள. ஓகே, ஸோ நான் ஐ ஹேவ் திஸ் பாலிசி. என் கூட ஒரு 3 மாதம் என் கூட ட்ராவல் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சுன்னா 3 மாதத்துக்குள்ளே எதிர் அவங்களே போயிடுவாங்க, இல்லை நானே போக சொல்லிடுவேன். ஓகே, ஏர்லியெல்லாம் வந்து போக சொல்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் பிரெயின் ட்ரேசி ஒரு அழகாக சொல்லுவார், யார் வந்து நீ வந்து வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு எப்போ உனக்கு ஃபஸ்ட் டைம் தோணுதோ அப்பயே நீ தூக்கிடணும் அப்படின்னு. நம்ம ஊரில் தான் எம்ஜிஆர் மாதிரி, ரஜினி மாதிரி 3 அடி வாங்குவோம். 3 அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அனுப்புகிற தாட் இருக்கும். எனக்கு வந்து 3 அடி இல்லை, எவ்வளோ அடித்தாலும் வாங்கிட்டு என்னடா பண்ணுங்கடா அப்படின்னு இனிஷியலாக இருந்துச்சு. இப்போ நான் மாறிட்டேன், டெஃபினட்டாக மாறிட்டேன். இப்போ கூப்பிட்டு வச்சு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லிடுறது, இந்தந்த ரீசனு எனக்கு ஒத்து வரல, ஆட்டிடியூட் மிஸ் மேட்ச், கல்ச்சர் ஃபிட் பார்த்து தான் எடுக்கிறோம், அப்படி இருந்தாலும் ஆட்டிடியூட் மிஸ் மேட்ச் இருக்குது அப்படின்னா தட் வில் நாட் டூ குட் அப்படின்னு சொல்லிடுறோம். இன்னொன்று, நீங்கள் பெர்ஃபார்ம் ஆகாத ஒருத்தரை நீங்கள் கூட வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அவருக்கு பண்ணுற துரோகமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீ பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லி வெளியே போகிறப்ப நம்ம மேலே கோவமாக தான் போவோம். டெஃபினட்டாக கோவம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. பட் இந்த இன்ஸ்டன்ஸு அவங்களோட லைஃப்பில் அவனுக்கு ஒரு வெறியை கொடுக்கும். வெளியே போயிட்டு முன்னாடி வாழ்ந்து காமிக்கிறடான்னு சொல்லுவாங்க, அதுதான் நமக்கும் தேவை. ஓகே, அவனோட லைஃப் வந்து மாறும், எனக்கும் வந்து பெட்ரு. அதனால் வந்து லாங் ஜர்னி போகிறேன், ட்ரஸ்டபிளான பீப்புள் கூட இருந்தாங்கன்னா தட் வில் பி ரியலி நைஸ். ஸோ ஐ ட்ரஸ்ட் தம், ஐ கிவ் தம் ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய ட்ரைனிங் கொடுக்குறோம், இன்டர்னலாக அவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறோம். அண்ட் ஒரு பெரிய ப்ளஸ் ஆஃப்லைட் நான் புரிஞ்சுக்கிட்டது, they wanted to join social eagle because of my energy அப்படிங்கிறது எனக்கும் புரிஞ்சிச்சு. ஓகே, ஸோ என்னுடைய ப்ரெசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அவங்களுக்கு இன்னும் பெரிய பூஸ்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. அதனால் நிறைய ட்ரைனிங்கு, குட்டி ட்ரைனிங்கு, சின்னதாக ஒரு 1 hour நம்மளுடைய செஷன்ஸ் இங்கே இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அணுகுமுறையை வச்சே அவங்களும் மாறிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று, we are giving them the road map for them. இங்கேருந்து என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறது, இண்டஸ்ட்ரி எப்படி மாறணும்னு தெரியாது. ஸோ அதனால் லாங் டேர்ம் ரோட் மேப்பெல்லாம் தாண்டி நிறையா ஸ்கில்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ ஏதாவது டெக்னிக்கல் டூல் வேணும் அப்படின்னா யோசிக்காமல் அடுத்த செகண்ட் வாங்கி கொடுத்துருவோம் ஃபார் தம் டு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, இது இருந்தால் வந்து இந்த ஏஐ டூல் இருந்துச்சுன்னா வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ண முடியும், யோசிக்காமல் இன்வெஸ்ட் பண்ணு. ஓகே, இந்த மியூசிக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சேன், அது ஏஐ பண்ண மியூசிக். ஓகே, அது வந்து ஒரு டூல் தான் நம்ம வாங்கணும். அந்த டூலை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு நீட் இருக்குது, அர்ஜென்சி இருக்குன்னா they can use AI and put that music, ஒரிஜினல் மியூசிக் கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ எங்கெங்கே அது மாதிரி தேவையோ அவங்களுக்கான ஸ்கோப் காமிக்கிறோம். ஸோ சேலரி ப்ளஸ் இன்சென்டிவ் ப்ளஸ் எக்ஸ்பெக்டட் போனஸஸும் நிறைய இடத்துல இருக்குது. சூப்பர். அதாவது நீங்கள் ஜாபையும் தாண்டி தரணி அண்ணாவே ஒரு நீஷ் ஆகிட்டார். இல்லை, நான் அது நம்புகிறேன் ஆக்சுவலாக. கண்டிப்பாக தி ஸ்பீட் ஆஃப் தி ட்ரெயின் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி இன்ஜின். உங்களோட வேகம் என்னவோ அதுதான் உங்கள் டீமோட வேகம். அது வேணும் அப்படின்னா ஏன்னா யாரும் இங்கே ஃப்ரீயான யாரும் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னா ஃபேமிலி டைமை காம்ப்ரமைஸ் பண்ணி எக்ஸ்டெண்டடாக சில நேரங்கள்லாம் சப்போர்ட் கொடுப்பாங்க என்னுடைய டீமில். அதெல்லாம் பெரிய விஷயம். ஐம் லக்கி தட் ஐ ஹவ் காட் திஸ் டீமு. அண்ட் இது அவங்க சைடுமே அவங்க சொல்லி கேட்டிருக்கேன், ஆனால் நான் உங்கள் கூட ஒர்க் பண்ணதான் ஐம் லக்கி அப்படின்னு சொல்லியுமே பார்த்துருக்கேன். நான் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தம். அது இன்னொன்று ட்ரஸ்ட் பண்ணுறேன், அதுதான் பெரிய விஷயம். என்ன நம்பினாங்க, அதனால் நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். நான் நம்பினேன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். அது ஒரு மாதிரி இது ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது, மனசில் இருக்க ஒரு ஈக்குவேஷன் தான். அது ப்ரூவன் ஃபேக்டா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது. இல்லை, அதான் மனசு சம்மந்தப்பட்டது தான். நீங்களும் நம்புறீங்க, அவங்க நம்புறாங்க. அந்த ஜர்னி இஸ் பியூட்டிஃபுல். அது நல்லா தெரியுது, அது எனர்ஜிலே சென்ஸ் பண்ண தெரியும். சூப்பர். ஸோ இந்த மைண்ட் செட்டோட இதுல இருந்து அடுத்தது ஐ வாண்ட் டு டேக் இட் ஃபார் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்.
பேஸ்லேருந்து எனக்கு வேணும். பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் டிஜிட்டல் என்டர் பண்ணணும்னா, ஜீரோ டிஜிட்டல் ப்ரெசன்ஸ், இப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? டிபெண்ட்ஸ் ஆன் தேர் ஆடியன்ஸ். அவங்களுடைய ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்க இங்கே இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் B2B பிஸ்னஸில் இருக்காங்க அப்படின்னா, B2B பிஸ்னஸ் நார்மலாக வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர் பியூரிஃபைங் யூனிட் இருக்கு. வாட்டர் பியூரிஃபைங் யூனிட் வந்து நான் வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸுக்கு, மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு, இது எல்லாத்துக்குமே நான் போயிட்டு பண்ணுவேன். சோப் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் நான் போய் பண்ண போகிறேன். இவங்களுக்கான ஆடியன்ஸ் யார், அவங்க எங்கே இருப்பாங்க, யார் டெசிஷன் மேக்கர், இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பொருளை, இந்த மாதிரி ஒரு மெஷினை வாங்கக்கூடியவங்க யாராக இருக்கும் அப்படின்னா, அந்த டெசிஷன் மேக்கருடைய பெர்சோனா என்னன்னு பார்ப்பேன். இந்த கேஸில் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் அந்த இதோட பர்ச்சேஸ் ஹெட் யாராவது இருப்பாங்க, இல்லாட்டி வந்து அட்மின் ஹெட் இருப்பாங்க. இவங்க கூட தான் நம்ம போய் கனெக்ட் ஆகணும். இல்லாட்டி இந்த பர்டிகுலர் பிளான்ட்டை பார்த்துக்கிற பிளான்ட் ஹெட் இருப்பாங்க. இந்த 3 பேர் ஆன்லைனில் எங்கே இருப்பாங்க, நான் அவங்க கூட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா மோஸ்ட் கேசஸில் லிங்க்டின்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ டெஃபினட்டாக நான் வந்து லிங்க்டின்ல என்னோட ப்ரெசன்ஸை மெயின்டைன் பண்ணி ஆரம்பிப்பேன். தோ என்னுடைய கம்பெனிக்கான பேஜ் இருந்தால் கூட நான் கம்பெனி பேஜில் ஒர்க் பண்ணுறதை தாண்டி என்னுடைய இண்டிவிஜுவல் பேர்லையோ இல்லை நான் வந்து என்னுடைய மார்க்கெட்டிங் ஹெட் பேர்லையோ ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்லேருந்து என்னுடைய ப்ரெசன்ஸை காமிக்க ஆரம்பிப்பேன். ஐ வில் கெட் கனெக்டட். ஸோ தட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நான் அவங்க கூட டேரெக்டாகவே வந்து யாரெல்லாம் இந்த ஃபீல்டில் இருக்காங்களோ எல்லாரும் கூட போய் நான் வந்து கான்வர்சேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பேன். தட் வில் பில்ட் தி ட்ரஸ்ட் ஃபேக்டர். ஒன்று இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா அப்போலோ ஹண்டர் மாதிரி டூல்ஸ் இருக்குது. ஸோ அப்போலோ டூலை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யார் கூட நான் கனெக்ட் ஆகணுமோ அவங்களுக்கு டேரெக்டாக வந்து நான் மெசேஜ் பண்ண முடியும். அவங்களுடைய மெயில் ஐடி எடுத்துகிட்டு ஐ வில் ஸ்டார்ட் கோல்டு கால்ஸும் கோல்டு இமெயில்ஸும் அனுப்ப ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா சேல்ஸ் நேவிகேட்டர் டூல் இருக்குது, அதில் வந்து கனெக்ட் பண்ணி ஈவன் தோ தேர் நாட் இன் யுவர் கனெக்ஷன் நீங்கள் டேரெக்டாக இமெயில் அனுப்ப முடியும். அது ஒன் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு லாஸ்ட் 3-4 இயர்ஸில் லிங்க்டினோட யூசேஜ் நல்லாவே மாறி இருக்கு. முன்னாடிலாம் நம்ம ஊரில் வந்து எப்போ வேலையை விட்டு மாறணுமோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது ஃபேஸ்புக் மாதிரி ரீச் இன்னமும் கொடுத்துட்டு இருக்கனால பீப்புள் ஆர் ஸ்டில் யூசிங் லிங்க்டின். ஸோ லிங்க்டின்ல என்னோட ப்ரெசன்ஸ் இருக்கும். B2B பிஸ்னஸாக இருக்கிறனால அட்லீஸ்ட் ஐ வில் ஹேவ் ஒரு 40 பிராண்ட் வீடியோஸ், நம்மள்ட்ட இருக்க ப்ராடக்ட் வீடியோஸ், இது எல்லாத்தையுமே நான் போட ஆரம்பிப்பேன். அது வந்து செகண்ட் அட்வான்டேஜ். தேடுறப்ப அது இருக்கணும். அது ரிலேட்டடான கீவேர்ட்ஸு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கான டைட்டில்லாம் கொடுத்து அதுக்கான தம்ப்நெயில் நான் போட ஆரம்பிப்பேன். இது 2வது. 3வது, தோ இந்த B2B வந்து டைம் கன்சூமிங் ப்ராசஸ், 3 to 6 months ஆகும். அந்த இடத்துல ட்ரஸ்ட் வரணும் அப்படின்னா ரிலேட்டட் கான்ஃபரன்சஸ் எங்கே நடக்குதோ அந்த இடத்துக்கு டார்கெட் பண்ணி நான் ஆட் ரன் பண்ணலாம். நான் போய் அட்டன் பண்ணுறது வேற. ஓகே. எப்போ அந்த மாதிரி இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரிக்கான இல்லை வாட்டர் பியூரிஃபையிங் யூனிட்டுக்கான ஒரு ஈவெண்ட் வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்குது அப்படின்னா இந்த ரா மெட்டீரியல்ஸ் போகிற எல்லாம் வராங்கல்ல, அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு என்னுடைய ஆடை அங்கே மட்டும் டார்கெட் பண்ணி நான் ரன் பண்ணுவேன். ஸோ தட் பீப்புள் கிராசிங் தேர் they might see my ad. ஓகே. ஸோ வந்து கஸ்டமர்ஸ் அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்க வருவாங்க, அவங்க தான் உங்க கஸ்டமர் பெர்சோனா. அவங்களையுமே வந்து நம்ம டார்கெட் பண்ண முடியுமானா அப்படின்னு டார்கெட் பண்ணலாம். ஆமா, நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கண்டிப்பா குட்டி ஹேக்கு, பட் தட் வில் ஆல்சோ ஹெல்ப் ஆக்சுவலா. கண்டிப்பா. ஓகே. ஸோ இது ஒன்று ட்ரை பண்ணலாம். இது வந்து இந்த பர்டிகுலர் பெர்சோனாக்கு. இதுவே B2B பிஸ்னஸ், B2C பிஸ்னஸ் அப்படின்னா B2C பிஸ்னஸ்ல என்னுடைய கஸ்டமர் எங்கே இருப்பாங்க? ப்ரிடாமினன்ட்லி இன்ஸ்டாகிராம், அந்த ஏஜ் குரூப் பேஸ் பண்ணி, யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப்பில் நிறையா இருக்காங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நான் அவங்களை அணுகிறதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? அதுக்கப்புறம் வந்து இது ஃபேஸ்புக்கு எங்கே இருக்காங்களோ அங்கே நம்ம இருக்க முடியுமா? ஸோ 2 கேஸ்லையுமே தேர்னா அங்கே இருக்கணும் அப்படிங்கிறக்கா கூகுள் ஆட்வேர்ட்ஸ் பெட் பண்ணலாம், SEO பெட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து ஸ்ட்ரெயிட்டாகவே ஏதாவது ஒரு ரூல் இருக்கா அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணி தான் வரணும். ஆனால் நார்மலாக யாரை கேட்டாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுங்க, ஒரு பேசிக் ஸ்டாட்டிக் வெப்சைட் பில்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா கூட இல்லை வெப்சைட் பில்ட் பண்ணால் கூட எப்படி தேடுவாங்க? இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன். நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லுவேன், நிறைய இது ஒரு ரொமான்ஸ் பண்ணுவாங்க. கம்பெனிக்கு பேர் வைக்கிறது, லோகோ ரெடி பண்றது, வெப்சைட் லான்ச் பண்றது, 6 மாசம் எடுத்துக்கிறது, ஆமா லான்ச் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. கம்பெனி பேர் என்னவா இருக்கட்டும், பிராண்டிங் முக்கியம் தான், வேணாம்லாம் சொல்லலை. பட் ஒரு 6 கிளைண்ட் எடுத்து 6 டெஸ்டிமோனியல ரெடி பண்ணாம நீங்க கம்பெனி ஆரம்பிச்சு என்ன பண்ண போறீங்க? ஓகே, நான் எடுத்தோடனே GST அது கிடையாது. நீங்கள் இண்டிவிஜுவலாக யூ கேன் ரன் ஆஸ் அன் ஒரு ஃப்ரீலான்சராக ஃபஸ்ட்டு ரன் பண்ணி ஒரு 6 கிளைண்ட் எடுத்து டெஸ்டிமோனியலை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்பெனியை லான்ச் பண்ணுங்கள். யூ வில் ஹேவ் தி பவர். நீங்கள் ஆட் ரன் பண்ணி வந்திருக்கேன், யாருக்குமே இந்த கம்பெனிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா தானே அது ட்ரஸ்ட் வரும். கண்டிப்பாக. ஸோ வந்து டெஃபினட்டாக வெப்சைட் தேவை. ஈவன் நீங்கள் வெப்சைட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு யூ ஹேவ் டு ரன் ஆட்ஸ். கண்டிப்பாக வெளியே தெரிய வைக்கிறக்காண்டி அது ரன் ஆட்ஸ். ஏன் ப்ரிஃபரன்ஸ் வெப்சைட்டை தாண்டி லேண்டிங் பேஜ் நான் சொல்லுவேன். ஓ சூப்பர். ஏன்னா தட் வாஸ் மை நெக்ஸ்ட் क्वेश्चन. என்னன்னா இஃப் ஐ அம் இன்டு ஒன்லி ஒன் ப்ராடக்ட் ஐ வில் டாக் ஒன்லி அபவுட் தட் ப்ராடக்ட். அந்த லேண்டிங் பேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய சர்வீஸ், என்னுடைய ப்ராடக்ட் சம்மந்தமாக மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெப்சைட்ன்றது ஓகே, லேண்டிங் பேஜே நிறைய இதுக்கு போதுமானதுன்னு. ஸோ வெப்சைட் போகிறதுக்கு முன்னாடி
நம்ம ரேங்கிங் எடுக்கணும்னா எப்படி என்ன மாதிரி? சரி நான் லேண்டிங் பேஜ் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சஜஸ்ட் பண்ணுறது ஆட்ஸ்க்கு தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா எனக்கு அன்இன்டரப்டட் அட்டென்ஷன் ஆஃப் தி எண்ட் கஸ்டமர் எனக்கு வேணும். என்னுடைய இந்த பெர்சோனா கஸ்டமர் அவதார் இருக்காங்கல்ல, என்னுடைய கஸ்டமர் யாரோ அவங்களுக்கு என்னுடைய விளம்பரத்தை கொடுக்குறேன். இந்த பர்டிகுலர் கஸ்டமர் இந்த ப்ராடக்ட்டில் தான் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. அவங்க அந்த லேண்டிங் பேஜ் வராங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஜ்லேருந்து வேறு எங்கேயும் ட்ராவல் ஆக மாட்டாங்க, அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஃபுல்லாக பார்ப்பாங்க. அதனால தான் வந்து நான் லேண்டிங் பேஜ் சஜஸ்ட் பண்ணுறேன். வெப்சைட் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. இதில் வந்து பெரும்பாலான ப்ராடக்ட்ஸுக்கும் சர்வீஸுக்கும், இப்போ நான் ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து வில்லா ரன் பண்ணுறேன், நான் வந்து சென்னையில் வந்து அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். என்னோடய வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வில்லா ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் கோயம்புத்தூரில் அதை காமிப்பேன். அதே மாதிரி ஃப்ளாட்ஸில் அதை கிளிக் பண்ணால் அந்த மெனுவில் வந்து என்னுடைய சென்னை இதையும் காமிப்பேன். அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் நான் வந்து இதுக்கான ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் டேரெக்டாக அந்த வெப்பேஜுக்கு நான் வந்து கொண்டு போக மாட்டேன். சென்னையில் ஆட் ரன் பண்ணுறப்ப சென்னையில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கான, சென்னையில் நான் 4-5 இடத்துல கூட ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பேன், ஆனால் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கான லேண்டிங் பேஜ் தனியாக வச்சுருப்பேன். ஏன்னா இந்த ப்ராடக்ட்டோட அட்வான்டேஜ், இந்த ப்ராடக்ட் பெனிஃபிட், இது எனக்கு என்ன சப்போர்ட்டிவாக இருக்கும், இதோட ஃபீச்சர்ஸ்லாம் காமிக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ரிலேட்டட் வீடியோ டெஸ்டிமோனி எல்லாம் போடுறதுக்கு. கஸ்டமர் டைவர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். டைவர்ட் ஆகக்கூடாது தான் நம்ம இன்டென்ஷன். ஏன்னா அதை பார்த்துட்டாங்க அப்படின்னா எய்தர் they have to give their data or they will close the page. They will close the page. அந்த மாதிரி இருக்கிறது லேண்டிங் பேஜோட கால் டு ஆக்ஷன். ஆமாம், அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அதான் நம்ம எதிர்பார்க்குறோம். லீடு எடுக்கிறது தானே நம்மளுடைய நீடு. அதுக்கு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க they will go to the website வேணும்னா. வெப்சைட் ட்ராக்கிங் எடுக்கிறதுக்கு நம்ம ரெகுலராக வந்து கான்டென்ட் போடுங்க, வெப்சைட் கான்டென்ட் போடுங்க, அதுக்கு இது ஏ டூல்ஸ் எல்லாம் எந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது? இல்லை, நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் மோர் தென் தி டூல்ஸ் ஐ லுக் ஃபார் தி ஸ்ட்ராட்டஜி. டூல்ஸ் பண்ணுறத இன்றைக்கி மக்களே நம்ம பண்ணிட முடியும். எதனால் கான்டென்ட் போட போகிறீங்க, எந்த கீவேர்டுக்காக ரேங்க் பண்ண போகிறீங்க, எதனால் ரேங்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ வந்து 360 டிகிரி பார்க்குறோம் அப்படின்னா எஸ்இஓ பண்ணால் இதெல்லாம் நம்ம பண்ணிட முடியும். எல்லாருக்குமே எஸ்இஓ தேவைப்படுமா அப்படின்னா தேவைப்படும். எல்லாராலையும் இனிஷியலாகவே பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இது வந்து ஒரு கம்பைன்ட் ஸ்ட்ராட்டஜியாக பாருங்கள், எது உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு. நான் ஆரம்பத்துலேருந்து கான்சியஸாக எஸ்இஓ ஒர்க் பண்ணல, ஆனால் நான் கான்சியஸாக ஒர்க் பண்ணது ஆட்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய பெட்டு எல்லாமே ஆட்ஸில் இருந்திருக்கு. இப்போ ஆஃப் லேட் வந்து எஸ்இஓக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் போட்டு வரும். இன்றைக்கி நான் போடுற எஃபர்ட் எனக்கு எப்போ ரிசல்ட் கொடுக்கும், இட் வில் டேக் 2 years 3 years. ஓகே, சில கேசஸில் 6 months வரலாம். ஓகே, அது நான் பேரலாக பண்ணிகிட்டு இருக்க வரைக்கும் என் பிஸ்னஸ் க்ரோ ஆகுன்னு நான் வெயிட் பண்ண மாட்டேன். ஐ வில் பெட் ஆன் ஆட்ஸ், ஐ வில் பெட் ஆன் லிங்க்டின் கான்டென்ட், ஐ வில் பெட் ஆன் யூடியூப், ஐ வில் பெட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஏன் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய பார்ட்னர் ப்ரொஃபைலில் இருந்தும் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். ஸோ ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் நிறையா ப்ரொஃபைலில் இருக்கிறனால எனக்கு டிஃப்ரெண்ட் சோர்சஸ் ஆஃப் லீட் இருக்கும். ஒரு சோர்ஸை மட்டும் நம்பி இருக்க வேண்டாம். எஸ்இஓ இஸ் ஒன் சச் சோர்ஸ். ஸோ டூல்ஸ் இருக்கானா நீங்கள் எக்கச்சக்கமாக டூல்ஸ் இருக்குது. ஏஐ கொடுக்குற கான்டென்ட்டாக கொஞ்சம் வந்து எமோஷன் ஆட் பண்ணி ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக மாற்ற முடியுமானா மாற்ற முடியும். ஏஐயை ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு டூலாக வச்சுக்கிட்டு மெயின் பர்சன் அங்கே இருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்னும் ஏஐக்கு அந்த எமோஷன் கிடையாது. ஆனால் இந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? அதாவது நம்ம ஏஐ யூஸ் பண்ணி கான்டென்ட் போட்டோம் அப்படின்னா ரேங்கிங் ஆகாது, இட்ஸ் ஏஐ கான்டென்ட் அப்படின்னு இல்லை, ஏஐ கொடுத்த கான்டென்ட்டு ஏஐயே அதை வந்து மேனுவலாக மாற்றுற அளவுக்குலாம் இன்றைக்கி இருக்குது. நிறையா டூல்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஃபுல் ஏஐ பெட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் மனசுலேருந்து எழுதுன மாதிரி அது வராது. அப்போ அது வர வைக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறையா டியூன் பண்ணி ஒரு டைம் செக் பண்ணணும். அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குன்னா ஓகே. நான் இது எதுக்கு வந்து அப்படியே பண்ணாதீங்கன்னு சொன்ன ரீசன் வந்து நிறைய பேர் அதை அப்படியே யூஸ் பண்ணிடுவாங்க, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுவாங்க, ஃபுல்லாக கூட போய் கரெக்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கும். ஏஐ ஏஜென்ட்ஸ்னா சிம்பிள் வார்த்தைகளை எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி என்ன? திரும்ப ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, ரிடண்டன்ட் டாஸ்க்கு, அதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பீங்க. அந்த ஆளுக்கு பதிலாக ஒரு மெஷின் அந்த வேலையை பண்ணும். நான் மெஷின் சொல்கிறது ஒரு ப்ரோக்ராம் அது பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கால் வருது, என்னுடைய சேல்ஸ் டீம் ரெகுலராக வந்து கால் பண்ணுறாங்க. ஒரு கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையும் காலில் வந்து பண்ணுறாங்க. அது பண்ணதுக்கப்புறம் என் காலண்டரை செக் பண்ணுறாங்க. காலண்டர் என்ன இன்றைக்கி ஃப்ரீன்னு பார்க்குறாங்க. அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெயில் போகுது. இது ரெகுலராக என்னுடைய சேல்ஸ் டீம் பண்ணுற ஒரு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட் இருக்குது. வர்றவங்கள்ட்ட எதுக்கு வந்திருக்கீங்க, இந்தந்த சர்வீஸ் நம்மள்ட்ட இருக்குது, எந்த சர்வீஸ் ஆப்ட் பண்ணணும், இது சம்மந்தமாக பேசணும், என்றைக்கு நீங்கள் பேச போகிறீங்க, என்னுடைய சேல்ஸ் டீம் இந்தந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்காங்க, என்றைக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு மெயிலும் அனுப்பிச்சிட்டா, இதுதான் ஏஐ ஏஜென்ட். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ ரிடண்டன்ட் டாஸ்க்கு பெரிய சிந்திக்கிற லெவல் தேவையில்லை. அதை வந்து மேனுவலாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி டைம் ஜோன் நான் இப்போ ஒர்க் பண்ண முடியும். எப்போ கால் பண்ணாலும் அட்டன் பண்ண முடியும், எல்லா லாங்குவேஜ்லையும் பேச முடியும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறிடுது. மிகப்பெரிய பிரேக். ஆமாம்,
இது வந்து அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு அடி வாங்குறதே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, நார்மலாக இருக்கிற அந்த கேபிஓ ப்ராசஸ்ஸு, பிபிஓ ப்ராசஸ் தான் அதில் அடி வாங்குறதே. கண் முன்னாடி பார்த்துட்டோமே. கண் முன்னாடி பார்த்துட்டோம். ஆனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட் திங்கிங், அதாவது ஒரு சேல்ஸ், ஒரு ப்ரீ சேல்ஸ்க்கு ஓகேங்கிறீங்க. அப்பாயின்மெண்ட் புக்கிங் வரைக்கும் ஓகே. இல்லாட்டி வெரி வெல் நோன் ப்ராடக்ட்டுக்கு இது இமீடியட்டாக சேலுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வந்து சில இடத்துல எஜுகேட் பண்ணி கொண்டு போகிற ப்ராடக்ட்டுக்கு அதுவும் லேர்ன் பண்ணிட்டு தானே இருக்குது. அது வர்றது ரொம்ப சீக்கிரமே வந்துடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. அப்போ சாம் ஆல்ட்மன் சொன்னது இதுதான். இது மட்டும் இல்லை, அவர் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. இப்போ ஏஐ ஏஜென்ட் வந்து இன்ஃபேக்ட் இது சம்மந்தமாக கூகுளோட ஏஐ ஹெட்டும் இதை பற்றி பேசியிருந்தார். அது பேர் எரிக்னு நினைக்கிறேன், எனக்கு டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல. அவரும் இதை பற்றி பேசியிருந்தாரு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நிறைய நாள் ஆகும்னு நினைக்கிறோம். இல்லை அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்துடும் அப்படிங்கிறது. ஸோ ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு இஃப் சம்படி வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், 2 இயர்ஸ் சொல்கிறது லாங் பீரியட் ஆயிரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 1 இயருக்கு ஏஐ ஏஜென்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இந்த ஃபனலோட கான்செப்ட்னா என்ன? ஓகே, ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரணும். ஒரு கஸ்டமரோடைய டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரணும். ஒரு ப்ராடக்ட்டை நான் செல் பண்ணணும். இதுதான் என்டையராக நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான நீடே அதுதான். இப்போ ஃபனல் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு அதிகமாக தெரிய வச்சோம் அப்படின்னா அதில் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான் பார்க்க போகிறாங்க. ஸோ ஃபனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பீப்புள் உள்ளே வராங்க, ஃபைனலாக வாங்க போகிறது கம்மி தான். ஒவ்வொரு லெவல் இருக்குது. அதிகமாக தெரியப்படுற ஒரு ப்ராடக்டாக இருந்து நிறைய பேர் லீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் கன்வெர்ட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு பாத்வே தான் நான் ஃபனலாக பார்க்குறேன். ஸோ ஃபனல் அப்படிங்கிறது ஒரு லேண்டிங் பேஜ் இஸ் ஒன் ஃபனல். வாட்ஸ்அப் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க, லீடு வருது, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க, ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு வெபினார் நடத்துகிறீங்க, அதில் ஒருத்தர் வாங்குறாங்க. திஸ் கேன் பி ஃபனல். நீங்கள் வந்து டேரெக்டாக மெசேஜ் பண்ணுறதுக்கு பதில் இது வாட்ஸ்அப்பில் வந்து டேரெக்டாக மெசேஞ்சரில் மெசேஜ் பண்ணுறதுக்கு பதில் வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக மெசேஜ் பண்ண வைக்கிறீங்க, டேட்டா கேப்சர் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறீங்க. 100 மெசேஜஸ் வந்து 100 நாளைக்கு அனுப்ப போகிறீங்க. எல்லாமே வேல்யூ இருக்கிற மெசேஜ். எவ்ரி 10th டே யூ வில் பொசிஷன் யுவர் ப்ராடக்ட்டு. இதை பேஸ் பண்ணி கூட உங்களுடைய ப்ராடக்ட்டை வாங்கலாம். ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டட் பாட் ஃபனல். இதுவே இமெயிலுக்கு கண்டினியூஸாக நர்ச்சரிங் பண்ணி அதில் ஒரு ஃபனல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன மெத்தடில் யூ ஆர் கோயிங் டு செல். ஃபனல் இஸ் நாட் ஜஸ்ட், என்னை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இது எப்படி காமனாக இருக்கும் அப்படின்னா லேண்டிங் பேஜை மட்டும் வந்து ஃபனல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் நர்ச்சரிங் சீக்வன்ஸையும் இப்போ நம்ம ஃபனலில் கொண்டு வரலாம். மல்டிபிள் வேஸில் we are able to convert அப்படின்னா இது ஒரு வே ஆஃப் கன்வர்ஷன். எல்லாத்தையும் அந்த பார்த்து நம்ம ஃபனல்னு சொல்லலாம். எல்லாரும் தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு லேண்டிங் பேஜாக இருந்தது, அந்த நர்ச்சர் பண்ணி அவங்கள கஸ்டமரை ஆக்குற ஒரு ப்ராசஸ். என்னென்ன ப்ராசஸ் அதுதான் 3ஆக சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது டாப் ஆஃப் தி ஃபனலில் நிறைய பேர் கொண்டு வந்தோம்னா பாட்டம் ஆஃப் தி ஃபனலில் கன்வர்ஷன் இருக்கும், இந்த மிட் ஃபனலில் இருக்கும். ஸோ இந்த மிட் ஆஃப் தி ஃபனல் இருக்கவங்கள நர்ச்சரிங் பண்ணுறதுக்கு என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பாட்டம் ஆஃப் தி ஃபனலில் என்ன ப்ராடக்ட் வாங்க போகிறாங்க, அதில் லெவல் 1 ப்ராடக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஃபனல் இப்படி இருந்த ஃபனல் அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த சைடு இன்னும் எக்ஸ்பெண்டும் ஆகும். வர்றாங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் வேறு ப்ராடக்ட் வாங்க வைக்க முடியுமா, ஸோ அப்செல் பண்ண முடியுமா, கிராஸ் செல் பண்ண முடியுமா, அந்த மாதிரியும் பார்க்கலாம். ஏர்லியராக வந்து ஃபனல் அப்படின்னு சொன்னால எல்லாருக்கும் தெரியுது அது கிளிக் ஃபனல். ஏன்னா அவங்க தான் இந்த இன்ட்ரடியூஸ் இட்டு ஆக்சுவலாக. ஸோ அதனால் அந்த லேண்டிங் பேஜை மட்டும் பார்ப்பாங்க. அந்த லேண்டிங் பேஜை சேர்த்து நர்ச்சரிங் சீக்வன்ஸும் பாருங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்போ தான் ஒன்றும் க்ரீன் பர்சன்ஸ் ஒன்றும் அப்செல் பண்ணலாம். நிச்சயம் அப்செல் பண்ணுறதோட வந்து மோர் எஜுகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ப்ராடக்ட் பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் உங்கள் ப்ராடக்ட் முக்கியம். நான் ஒரு கஸ்டமராக பார்க்குறப்ப என்னன்னாலும் வச்சுக்கோ, எனக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அதை ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதில் அமையும். எல்லா பிஸ்னஸ்க்குமே இன்னைக்கு இந்த ஒரு ஃபேக்டர், காஸ்ட் ஆஃப் கஸ்டமர் அக்விசிஷன் எப்படியாவது கம்மி பண்ணணுன்னு தான் ஓடுறாங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம்? 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே ஹேவ் மல்டிபிள் ஃபனல்ஸு, கிரியேட் கான்டென்ட்டு அண்ட் பி ப்ரெசன்ட் வேர் யுவர் கஸ்டமர் சார். திரும்ப. ஸோ ஒரு அவேர்னஸோடு வர்றப்ப அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் யூ கேன் ஆல்சோ டெஸ்ட் மல்டிபிள் ஃபனல்ஸ். இப்போ ஏபி டெஸ்டிங் வந்து நார்மலாக வந்து ஒரு மெசேஜ் டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸுக்கு வேறு மெசேஜ், அதை கிளிக் பண்ணி வர வைக்கலாம். இன்னொன்று, நீங்கள் ஆர்கானிக்காக ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்குது. அந்த கால் டு ஆக்ஷன் வந்து மேபி ஒரு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மெனிச்சேட்டை வச்சு இன்டெகிரேட் பண்ணுறீங்க. அது மூலயமா வந்து நீங்கள் அக்யூர் பண்ணுறப்ப காஸ்ட் கம்மியாகும். ஸோ ஆடில் வர்றதை காஸ்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்கானிக்காக யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின்லேருந்து வர்றப்ப உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் பெர் அக்விசிஷன் கம்மியாயிரும். ஸோ இப்போது தனித்தனியாக 2 மெட்ரிக் இருக்குது. ஒன்று வந்து பெய்ட் ஆட்ஸ் மூலயமா வர்ற ஆவரேஜ் காஸ்ட் பெர் அக்விசிஷன். இங்கே வந்து கான்டென்ட் கிரியேஷன், இந்த டீமுக்கான ஒரு சேலரி, அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ஓவரால் எவ்வளோ லீட் வந்திருக்கு, அதுக்கு வந்து டீமுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி வர்ற காஸ்ட் பெர் அக்விசிஷன். ஆர்கானிக்காக இனிஷியலாக ஜாஸ்தியாக இருக்கும். ஓவர் ஏ பீரியட் ஆர்கானிக்கில் வந்து வர காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு எடுக்க முடியும். சின்ஸ் இப்போ ஆர்கானிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால
ஏற்கனவே இந்த ஃபேஸ் ஏற்கனவே பார்த்துருக்காங்க அப்படின்னா அதில் பெய்டு ஆட்ஸ்லேயும் அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். ஆமாம், இது வெல் நோன் ஃபேஸ் எங்கேயோ பார்த்துருக்கேன், என்னென்னு கிளிக் பண்ணலாம். அதனால் அந்த கிளிக் த்ரூ ரேட்டும் பார்ப்பாங்க. ஆமாம், கிளிக் த்ரூ ரேட் இது மட்டும் பேஸ் பண்ணியிருக்காது. ஏன்னா இட் ஆல்சோ டிபெண்ட்ஸு நீங்கள் நம்ம என்ன கான்டென்ட் கொடுத்துருக்கோம், அந்த கான்டென்ட்டோட குவாலிட்டி, என்ன பெயின் பாயிண்ட் அட்ரஸ் பண்ணுறோம், அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்க்குறப்ப ஆவரேஜாக இத்தனை லீட்லேருந்து இத்தனை லீட்னு இருக்கும். ஏன் இவ்வளோ மேக்ஸிமம் ரேஞ்ச் ஃபேஸ்புக் கொடுக்குறாங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆடியன்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் தி கான்டென்ட், டிபெண்ட்ஸ் ஆன் தி கிரியேட்டிவ் ஆல்சோ. வெப்சைட், SEO, கூகுள் ஆட்ஸ் வர்சஸ் ஆர்கானிக் இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் போத். நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக யோசிக்கிறேன். எனக்கு 360 டிகிரி எனக்கு மார்க்கெட், நான் ஐ ஸ்டில் பிலீவ் இன் 360 டிகிரி மார்க்கெட்டிங். நான் வந்து சின்ஸ் டிஜிட்டலில் இருக்கனால நான் BTL ஆக்டிவிட்டியாக பண்ணாதீங்க, ATL ஆக்டிவிட்டியாக பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இஃப் யுவர் பிஸ்னஸ் டிமாண்ட்ஸ் இட்ஸ் அது பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஓகே, பஸ் பேக் ஆடு இன்னமும் வந்து நான் ஒரு ஊரில் இன்னும் பஸ் பேக் ஆடு ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் ஆகட்டும், தப்பு இல்லை, பண்ணுங்கள். பேம்ப்ளெட் இன்னமும் ஒர்க் ஆகுதுன்னா ஒர்க் பண்ணலாம். ஸோ பேம்ப்ளெட் வந்து நீங்கள் 100 பேம்ப்ளெட் போகிறீங்கன்னா 2 தான் அதில் 2% தான் கன்வர்ஷன் ரேஷியோ, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்கிறேன். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா. இல்லை என் பட்ஜெட்டே அவ்வளோதான் அப்படின்னா நான் டிஜிட்டலில் ஸ்பெண்ட் பண்ணணுமா அதில் ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னா உங்கள் ஆடியன்ஸு உங்கள் ஊரில் எவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை லோ ஹேங்கிங் ஃப்ரூட்டை ஃபஸ்ட்டு எடுங்க. அதுக்கப்புறம் வந்து யூ கேன் பில்ட் ஆன் டாப் ஆஃப் இட். அதுக்கப்புறம் வந்து ஆட் இன்ஸ்டாகிராம். ஓகே, நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராமில் மசாலா பாக்கெட் விற்கிற எத்தனையோ பேர் நமக்கு தெரியும். அவங்க எடுத்த உடனே வீடியோ போட்டு ஃபஸ்ட்டு இதுலேயே மசாலா பாக்கெட் விற்கிறேன். தே பில்ட் தி ஆடியன்ஸ், தே பில்ட் தி கம்யூனிட்டி. காமர்ஸ் கம் செகண்ட். அந்த ஸ்டோரி டெல்லிங்கு அந்த இதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் எடுத்துக்கப்புறம் அந்த காமர்ஸ். ஆமாம் டெஃபினட்டாக உங்கள் ஜேர்னியை டாக்குமெண்ட் பண்ணுறது ஒன் ஸ்டைல் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து போத் அப்படின்னு சொன்னேன். சரி, ஒரு பர்ஃபெக்ட் இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு என்னெல்லாம் தேவை? அது இன்னும் மாறிட்டே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடும், இன்றைக்கி அந்த மாதிரி படம் எடுத்தால் ஓடுமா? இது அதில் எவ்ரி தேர்ட் இயர் எவ்ரி 2 இயர்ஸ் ஒன்ஸே வந்து ரொம்ப ரேராக ஒரு ப்ரூவன் ஃபார்முலா இருக்கும். இப்போ வந்து ராஜா தானே அந்த படம் வந்து வந்துச்சு, இன்னமும் ஓடிச்சு. ஸோ என்னன்னா அது காமன் டெம்ப்ளேட், காமெடி ஆல்வேஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுல ஓடிடுச்சு. பட் மோஸ்ட்லி அந்த டெம்ப்ளேட் மாறிடுச்சு அப்படின்னா வி கேனாட் யூஸ் தி ஓல்டு டெம்ப்ளேட். எண்ட் ஆஃப் தி டே இன்ஸ்டாகிராமில் பீப்புள் லுக் ஃபார் ஆத்தென்டிசிட்டி, இன்னொன்று யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் தி கான்டென்ட். நம்ம ரிட்டர்ன்ஸ் எடிட்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம கிளைண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அந்த டைம் அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ரிட்டர்ன்ஸ் எடிட்டு எல்லாருமே பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய கான்டென்ட்டு யூனிக்காக அதுலேருந்து வெளியே தெரியணும். லாஸ்ட் ஒரு 1 இயருக்கு மேலே நான் கான்டென்ட் க்ரியேட் பண்ணல. அதனால் இன்ஸ்டா ரீலை பற்றி நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசலை. ஈவன் தென் வாட் ஐ அப்சர்வ் அதை பேஸ் பண்ணி நான் அதை சொல்கிறேன். ஆத்தென்டிசிட்டி அண்ட் இது யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் தி கான்டென்ட் ஃபஸ்ட்டு எனக்கு ரிலேட் ஆகுது அப்படின்னா அதில் நான் ஸ்டே பண்ணுவேன். ரிலேட் ஆகிறது இன்னும் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும் அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணுறாங்க, சேவ் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வில் ஆல்வேஸ் திங்க் இட் இஸ் ஆன் யூஸபிள் கான்டென்ட். ஆமாம், ஸோ மோர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் எடிட் இதுக்கப்புறம் தேவைப்படாது, மோர் ஆத்தென்டிக் கான்டென்ட் தேவைப்படும். நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த ரீலில் மினிமம் எடிட் வச்சு ஓட்டினாலும் ஓடும். ஸோ அதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்னஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ யூஸ்ஃபுல்னஸை ஃபஸ்ட்டு வச்சுக்கிறோம், ஆத்தென்டிசிட்டி அண்ட் ரிலேட்டபிலிட்டி செகண்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். இது இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி ஒர்க் ஆகும். ஆனால் டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஹூக் இருக்கா, அந்த இது என்ன ரீல் ஸ்டாப்பர் இருக்கா, ரீல் ஸ்டாப் பண்ணுமா, அது இந்த ஒரு கொஸ்டின் ஒவ்வொரு டைம் கேட்கணும். அது ரொம்ப பிளாஸ்டிக்காக இல்லாமல் ஆத்தென்டிக்காக நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு ஹூக் அதில் அமைஞ்சிருந்துச்சுன்னா அது நேச்சுரலாகவே அமையும். ஆக்சுவலாக அதை போட்டுட்டோம்னா இட் வில் ஒர்க். ஓகே, இதில் இன்னும் 2 விஷயம் இருக்குது. ஆர்கானிக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுலேயே பீப்புள் வில் ரைட் ஸ்கிரிப்ட் அண்ட் டாக் தி ஸ்கிரிப்ட் ஆன் கேமரா. என்னோடய ஸ்கிரிப்ட் வந்து ஐ எம் நாட் ஏ ஸ்கிரிப்ட் ரைட்டர். நீங்கள் இப்போ இவ்வளோ கொஸ்டின் கேட்குறீங்கன்னா எனக்கு மனசில் என்ன பண்ணுதோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸோ அதை தான் ஷேர் பண்ணுவேன். எனக்கு இது ரா ஆத்தென்டிக் கான்டென்ட். நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாலாம் இல்லை. நீங்கள் கேட்குற கேள்விக்கு எனக்கு ஆக்சுவலாக எனக்கு மனசில் என்ன இருக்கோ அதை நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே நம்ம ரீலாக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதை நான் பதில் சொல்கிறேன். நான் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி ரீட் பண்ணல, 60 செகண்ட்ஸ்குள்ளே அடக்கணும், 90 செகண்ட்ஸ்குள்ளே அடக்கணும்னு சொல்லி நான் எழுதலை. நான் பெரிய ஆன்சர் சொல்லிடுறேன். இதில் பெஸ்ட்டு பார்ட்டாக கட் பண்ணி போடுறப்ப கூட அது ஆத்தென்டிக் ரா கான்டென்ட்டாக இருக்கும். ஓகே, அதுக்குன்னு ஒப்பிச்ச மாதிரி இருக்காது. அது கரெக்டு தப்புன்னு நான் பேச வரல. தட் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் சம்படி, திஸ் ஒர்க்ஸ் ஃபார் மீ. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இவங்களுக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னா கோ வித் யுவர் நேச்சுரல் ஸ்டைல்னு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் கான்டென்ட்டே கிரியேட் பண்ணாதவங்க அப்படி பண்ணால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். எப்படி எழுதி வச்சுட்டு அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ண சொல்லிட்டு முன்னாடி வந்து சிலர்னா ஸ்க்ரீனில் ரன் பண்ணிவிட்டு அதை பார்த்துலாம் வாசிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் அது தேவையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். இன்னும் ஒரு சிலர் எழுதி வச்சுட்டு ஒரு லைனை பார்த்துட்டு அங்கே பண்ணுவாங்க, திருப்பி அடுத்த லைனை பார்த்துட்டு பண்ணுவாங்க. நடுவில் 2 செகண்ட் 3 செகண்ட் கேப் இருக்கும். எடிட்டில் வர்றப்ப அது நல்லா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்கும். எனக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் இது வந்து எனக்கு வராது. நான் பார்த்துட்டு எனக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஃபீல் பண்ணாத ஒரு விஷயத்தை என்னால் பேச முடியாது. ஸோ இது என்னுடைய சேலஞ்சு. என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து யூ கேன் பி எக்ஸ்ட்ரோம்பர். ஒரு
60 செகண்ட் கான்டென்ட்டுக்கு பதில் 3 நிமிஷம் கான்டென்ட் கொடுங்க, அதில் பெஸ்ட் இதை மட்டும் கட் பண்ணிக்கிறட்டும். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கான்டென்ட்டை பூஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு குரூப் சொல்றது இல்லைங்க பூஸ்ட் பண்ணால் தானே தெரியும், இன்னொரு குரூப் சொல்கிறது அப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிருமே. இட் டிபெண்ட்ஸுங்க. இன்ஸ்டா அல்காரிதம் நிறைய சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒன்லி அல்காரிதத்துக்காக வேலை செஞ்சோம் அப்படின்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிறோம். ஓகே, நான் அல்காரிதத்துக்காக வேலை செய்வேன்னா ஹியூமனுக்காக வேலை செய்வோம் அப்படின்னு பார்ப்பேன். நான் சில நேரங்களில் ஒரு கான்டென்ட் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஈவெண்ட் சம்மந்தமாக நான் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு ரீல் எடுத்து போட்டுருவேன். அது ரீச் ஆகாது அப்படின்னு தெரியும், நிறைய பேருக்கு ரீச் ஆகாதுன்னு தெரியும். யாருக்கு ரீச் ஆகட்டுமோ ஆகட்டுமே. கண்டிப்பாக. ஓகே, அதனால் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் குறையுமா? டெஃபினட்டாக குறையும். பட் திஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஐ வாஸ் டூயிங் இட் ஃபார் மை ஃப்ரெண்டு. ஒரு ஆந்திரப்னர் இருக்காங்க, அந்த ஆந்திரப்னருக்கு ஒரு சின்ன சப்போர்ட் சிஸ்டமு, அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்லா பண்ணுறாங்க, அதை நான் சஜஸ்டிவாக ஒரு ரீலாக நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதில் ஒரு கால் டு ஆக்ஷனை அவங்கள போய் செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். அது எல்லாருக்கும் ரிலேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த இடத்துல நான் ரிலேட்டபிள் கான்டென்ட், என் ஆடியன்ஸ் அது விரும்பாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம், வாட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் ஹவ் ஐ அட்ராக்டட், வில் தே அக்செப்ட் திஸ் கான்டென்ட்? கரெக்ட். ஏன்னா ரெகுலராகவே நம்ம ஒரு டோன் பண்ணிட்டோம், இது அவங்க சேல்ஸ் ஏற்றுக்குவாங்களா? ஆமாம். ஸோ சில நேரங்களில் நீங்கள் இஃப் யூ ஆர் ரன்னிங் பிஹைண்ட் அல்காரிதம், நிச்சயமாக வந்து வி கேன் நெவர் சாட்டிஸ்ஃபை தி அல்காரிதம். ஏதோ ஒரு இடத்துல அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அல்காரிதத்துக்காகவே வேலை செய்ய வேண்டாமே. தெர் இஸ் எ ஹியூமன் எலமெண்ட்டில் பின்னாடி. ஆடியன்ஸை எந்த மாதிரி வழியிலலாம் ஓன் பண்ணுறது? ஒரே வழி, ஹேவிங் தேர் டேட்டா வித் யூ, அது ஒன்று. இன்னொன்று மைண்டில் இருந்து எனக்கு தோன்ற ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, யூ ஹாவ் டு ஃபீல் தம். ஓகே, இது வந்து எம்பத்தி இருந்துச்சுன்னா நம்ம ஆடியன்ஸை ஓன் பண்ண தேவையில்ல, ஆடியன்ஸ் நம்மளை ஓன் பண்ணுவாங்க. இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸாக பார்க்குறேன். பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு வருஷமாக கான்டென்ட் போடலன்னா கூட பீப்புள் ஆர் டெல்லிங் மீ, எங்கேயா நான் ஈவெண்ட்டில் போனேன்னா, ஆனால் நீங்கள் கான்டென்ட்டே போடுறதில்ல, பட் ஸ்டில் உங்களுடைய பழைய கான்டென்ட்டு நான் டல்லாக இருக்கப்போ உங்கள் பழைய கான்டென்ட்டை போய் பார்க்குறேன், எப்பப்பெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லையோ அப்போ நான் உங்கள் பழைய கான்டென்ட்டை போய் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க கூட அது கனெக்டடாக இருந்திருக்கு. ஓகே, ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, ஆடியன்ஸை ஓன் பண்ணுறது, டெக்னிக்கலாக ஓன் பண்ணுறது, ஓன் இட் வித் எம்பத்தி அப்படின்னு சொல்லுவேன். ஆன் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஓனிங் அப்படிங்கிறது, யூ ஹேவ் டு ஹேவ் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வாய்ப்பு இருந்துச்சுன்னா லொக்கேஷன், அது இல்லாட்டி பிரச்சனை இல்லை. இந்த இமெயில் ஐடி அண்ட் அவங்க ஃபோன் நம்பர் இருக்கிறனால யூ கேன் ஆல்வேஸ் நர்ச்சர் தம் த்ரூ வாட்ஸ்அப். இது ஒன்று. யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் கஸ்டம் ஆடியன்ஸு. அந்த கஸ்டம் ஆடியன்ஸை யூஸ் பண்ணி உங்களுடைய அடுத்த விஷயங்கள் எல்லாமே சின்ஸ் தே நோ யூ, அவங்களுக்கு உங்களுடைய விளம்பரங்களில் வைக்க முடியும். ஈவன் தோ யூ ஆர் நாட் கிரியேட்டிங் ஆர்கானிக் கான்டென்ட், த்ரூ பெய்ட் கான்டென்ட் அவங்க பார்க்குறப்போ உங்களுடைய ஃபேஸை காமிக்க முடியும். அந்த இடத்துல அவங்களுக்கு ரிலேட்டபிலிட்டி இருக்கும், பார்த்த ஃபேஸ், அதனால் கிளிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது வந்து மேபி இமெயில் மட்டும் நீங்கள் வந்து நியூஸ் லெட்டர் மூலயமா பண்ணலாம். நியூஸ் லெட்டரும் ஒர்க் ஆகுது. ஐ ஹவ் சீன் ரிசல்ட்ஸ் வித் நியூஸ் லெட்டர் ஆல்சோ. Though it is 1%, 2%, it also matters for your better sales. நீங்கள் ரீலுக்கு என்ன போடுறீங்களோ அதை வந்து ஒரு ஸ்டோரி வடிவத்தில் புட்டிட்டு இந்த டெக்ஸ்ட்னும் அதுக்குன்னு தனியாக நீங்கள் பண்ண வேண்டாம். ஒர்க் ஆகுது டெஃபினட்டாக ஒர்க் ஆகுது. ஒரு பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணுறது ஒரு ஃபவுண்டருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதோட பொட்டென்ஷியல் என்ன? இஃப் தி ஃபவுண்டர் திங்ஸ் ஹி இஸ் ஆத்தென்டிக், அவர்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னு நினச்சாருன்னா, ஆஃப்லைனில் தான் ஒன்று உருப்படியாக பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஹி கேன் கோ கிரியேட் தி கான்டென்ட். அப்படி இல்லை, ஹி இஸ் ஏ ஃப்ரெஷர் அப்படின்னா, யூ ஹாவ் டு டாக்குமெண்ட் யுவர் ஜேர்னி. எய்தர் டாக்குமெண்ட் யுவர் ஜேர்னி ஆர் டாக்குமெண்ட் யுவர் லேர்னிங். ஓகே, இப்போ காலேஜ் ஃப்ரெஷர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட ட்ராக் ரெக்கார்டு இருக்காது. தே வில் டாக்குமெண்ட் தேர் லேர்னிங். ஒரு ஃப்ரெஷ் ஆண்டர்பிரனர் டாக்குமெண்ட் யுவர் ஜேர்னி. ஏன்னா நான் இங்கே போகிறேன், இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், இதை தான் பில்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இதுக்காக இங்கே போயிருக்கேன். இனிஷியலாக அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஏன்னா தட் வில் பி ரா கான்டென்ட். பட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் ஐ ஹவ் சீன் சோ மெனி பீப்புள் ஹூ ஹவ் கிரியேட்டட் தேர் ஜேர்னி டாக்குமெண்ட் பண்ணி அவங்க ஆடியன்ஸை கிரியேட் பண்ணது நான் பார்த்துருக்கேன். இல்லை, ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அக்ராஸ் அந்த ஸ்டார்டிங் டிஷர்ட் பிராண்ட், ஸ்டார்டிங் டிஜிட்டல் கான்டென்ட், எனிதிங், நாட் ஒன்லி டிஜிட்டல், ஃபுட் ப்ராடக்டாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அக்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் இதை எப்படி பார்க்குறேன்னா 3 விஷயமா பார்க்குறேன். ஏற்கனவே யூ ஆர் ஏ பிராண்டு, நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஆர் ஏ ஃப்ரெஷர், ஷேர் யுவர் லேர்னிங். யூ ஆர் ஏ நியூ பர்சன் ஹூ இஸ் கெட்டிங் இன்டு ஆண்டர்பிரினர்ஷிப், டாக்குமெண்ட் யுவர் ஜர்னி. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களோட ஃபேஸை காமிக்கிறதுக்கு தேர் நாட் வில்லிங். ப்ளஸ் அவங்களுக்கு மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கும், மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ், பிஸ்னஸ் சர்வீசஸ்லாம் இருக்கும். அவங்க எப்படி பிஸ்னஸ் பிராண்டிங் வந்து அப்பார்ட் ஃப்ரம் வெப்சைட் சர்வீசஸ்லாம் இல்லாமல் இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி ஹையர் சம்படி, ரெக்ரூட் சம்படி ஹூ கேன் பி தி ஃபேஸ் ஆஃப் யுவர் பிராண்டு, லெட் தம் டாக் ஆன் யுவர் பிஹாஃப். ஓகே, நான் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ராம்ராஜுடைய ஃபவுண்டராக இருக்கட்டும்,
வேலுமணி சாராக இருக்கட்டும், நம்ம சிவசங்கரன் சார், குமரவேல் சார், டெர்பி விஜயகுமார் பிரதர், இவங்க எல்லாருமே தே ஆர் கிரியேட்டிங் கான்டென்ட். எதனால் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க? சம்வேர் தே ஆர் ஷேரிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், இட் இஸ் யூஸ்ஃபுல் டு சம்படி. ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு அந்த கனெக்டட்னஸ் இருக்குது ஆடியன்ஸோட. ஆடியன்ஸ் ஆல்சோ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் தம் டைரக்ட்லி. இது ஒரு அருமையான வாய்ப்பாக பார்க்குறாங்க. அந்த பிராண்ட் கனெக்ஷன் த்ரூ அந்த ஃபவுண்டரால் அது நடக்குது. ஒரு நல்ல விஷயம் அது. ஸோ எப்பயுமே அந்த பிராண்டுக்கு அடிஷ்னல் லெவரேஜ் இருக்குமானா லெவரேஜ் இருக்கும் டெஃபினட்டாக. இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். டெர்பியோட இனிஷியல் டேஸில் விஜய் கபூர் பிரதர் கான்டென்ட் கிரியேட் பண்ணால் கூட பேரலாக ஹி ஹேட் சம் ஃபேஸ், ஒரு யங் ஃபேஸை வச்சுக்கிட்டாங்க. தே வில் டாக் அபவுட் எந்த ட்ரெஸ்ஸு எந்த காம்பினேஷன்லாம் போகும் அப்படின்னு. ஓகே, இது மென்லின்னு சொல்லி ஒரு புது பிராண்டு, ஒரு 5-6 அவுட்லெட் இப்போ போட்டிருக்காங்க. லக்ஷ்மணன் சொல்லி நம்ம 2020 அவர் அட்டன் பண்ணியிருக்காரு. அவங்க டீம் கோர் டீம்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஹீ ஸ்டார்டட் கிரியேட்டிங் கான்டென்ட்டு ஒன்லி பை அந்த என்ன ஸ்டைல் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன கலர் தீம்லன்னு சொல்லி யூஸ் பண்ண ஆரம்பித்தார். அந்த இடத்துல எஜுகேட் பண்ணது ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்னஸ் பேஸ் பண்ணி எஜுகேட் பண்ணார். ஸோ எப்படிலாம் கான்டென்ட் கிரியேட் பண்ணலான்னா, இஃப் யூ கேன் பி தி ஃபேஸ் தப்பே கிடையாது. அப்படி இல்லை அப்படின்னா ஹேவ் சம்படி ஹூ கேன் ரெப்ரசன்ட் யுவர் பிராண்டு. அந்த இடத்துல வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய கஸ்டமருக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த யூஸ்ஃபுல்னஸை கான்டென்ட்டாக கிரியேட் பண்ணுவீங்க. முன்னாடி விட்டு நம்ம கைட் பண்ணுற மாதிரி. அது வந்து நம்ம ஸ்டோரியாக இருக்காது. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அந்த விஷயமா இருக்கும். பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும், சஜஷன்ஸாக இருக்கும், அவங்களுடைய லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஸ்கில்ஸாக இருக்கலாம், டிப்ஸாக இருக்கலாம், சம்திங். டிஎன் டிஜிட்டல் சமிட் லாஸ்ட் இயர் கிரியேட் பண்ண இம்பேக்ட் என்ன? ஆக்சுவலாக நான் வந்து இந்த டைம் டிஎன் டிஜிட்டல் சமிட்டில் நான் கேட்க போகிற ஃபஸ்ட் கேள்வியே தான். லாஸ்ட் இயர் வந்து எத்தனை பேர் அட்டன் பண்ணீங்க, என்ன இம்பாக்ட் பார்த்தீங்க அப்படின்னு தான் கேட்கணுன்னு. ஐ ஹவ் சீன் ஸோ மெனி பீப்புள் ஹூ ஹவ் ஸ்டார்டட் கிரியேட்டிங் கான்டென்ட்டு. அது மூலயமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதையும் பார்த்துருக்கேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஈவன் அதில் அன்றைக்கி எம்சியாக வந்தது ஹேமா ராகேஷ் வந்திருந்தாங்க. அங்கே வந்து சி கமிட்டட் தட் அது மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறேன்னு. லாஸ்ட்டு 10-11 months கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபார் நவ் சி ஹஸ் கிராஸ்ட் மோர் தென் 200K ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். ஓகே, இது அவங்க சொல்லி பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஓகே, இது வந்து ஒரு சாம்பிள். அந்த ஈவெண்ட்டை எம்சி பண்ண ஒருத்தருக்கு நடந்த ஒரு சேஞ்ச். என்னுடைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் நிறைய பேர் தே ஸ்டார்டட் கிரியேட்டிங் கான்டென்ட் ஆன் லிங்க்டின். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு லிங்க்டினில் கான்டென்ட் கிரியேட் பண்ணி அது மூலயமா 2 crore 3 crore ரெவன்யூ பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ என்ன இம்பேக்ட் நடந்திருக்கு அப்படின்னா, பீப்புள் ஹூ ஹேவ் டேக்கன் ஆக்ஷன், தே ஹவ் சீன் சூப்பர் ரிசல்ட்டு. எந்த இடத்துல ஜென்யூனாக போயிட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ, தே ஸ்டார்டட் கிரியேட்டிங் தேர் சேனல், தே ஸ்டார்டட் கிரியேட்டிங் தேர் லிங்க்டின் அக்கௌண்ட்டு. அதில் போயிட்டு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலயமா தேர் ஏபிள் டு கனெக்ட் வித் தி ரைட் பீப்புள். ஸோ மேசிவாக ஸ்கேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 50 பேருக்கு மேலே இந்த டைம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவார்டு வாங்குறாங்க. திஸ் ஆர் தி பீப்புள். அதில் ஒரு 25 பேர் வந்து மோர் தென் 10 lakh, ஒரு 50 லட்சத்துக்கு மேலே ஒரு 10 பேர், 5 லட்சத்துக்கு மேலே ஒரு 25 பேர். இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே வந்து தேர் ஆல்சோ கெட்டிங் தி அவார்டு. என்ன இம்பேக்ட் அப்படின்னா, இந்த சைடு ஒரு கோர்ஸ் கொடுக்குற இம்பேக்ட், அந்த சைடு வந்து தி ஹூ இஸ் ஹூ ஆஃப் தி இண்டஸ்ட்ரி வந்து பேசுகிறப்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி இருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்டாக தான் டிஎன் டிஜிட்டல் சம்மிட்டை நான் பார்க்குறேன். எப்படி நான் போனேன்னா எனக்கு வேல்யூ இருக்கணும்னு பார்ப்பேன். 2 days ஹோல் டே ஈவெண்ட். ஒரு ஸ்டார் ஹோட்டல் உள்ளே போகிறதுக்கு எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. அதுவே என்னை வந்து பல நாள் வந்து இந்த இடத்துக்கு தகுதியான ஆளாக இல்லையோ அப்படின்லாம் என்னை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதை நான் கான்சியஸாக திரும்ப போய் உடச்சி எந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு வந்து நான் வந்து தயக்கப்பட்டேனோ அதே ஹோட்டலில் அவ்வளோ பெரிய ஈவெண்ட் நம்ம பண்ணோம். என்ன மாதிரி தயக்கம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு தான். ஸோ லேர்னிங் நீடு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு தட் வில் பி சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லான ஈவெண்ட். சூப்பர். ஸோ இப்போது புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க, ஃப்ரெஷர்ஸ், ஒரு யங் இது ஓகே, ஒரு 40+, 45+, 50+, அவங்கலாம் இப்போ தான் இந்த ஏஐ டிஜிட்டல் கேள்விப்படுறாங்க, உள்ளே வராங்க. அவங்க இதை வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாங்க. they wanted to do something அப்படின்னா 30-35% ஆஃப் தி பீப்புள் அதில் வர்றவங்க அந்த ஏஜ் தான், 40+ ஏஜ் வராங்க. 30-35% நான் சொல்லுவேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேர் கோயிங் அண்ட் கெட்டிங் தி ஜாப் டன் பை தேர் எம்ப்ளாயீஸ் ஆர் வெளியே ஏஜென்சிஸ் மூலிமா பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் யார் கூட கனெக்ட் ஆகணுமோ அது கனெக்ட் ஆகணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கரெக்டான கான்டென்ட் கிரியேட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சர்ஸு. அது போக வந்து பீப்புள் ஹூ ஆர் ஓனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸு, பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஓனர்ஸ். ஸோ இப்போ வேலுமணி சார் வராங்க, இவங்க ஏர்செல் சிவசங்கரன் சார் வராங்க, டிஜிட்டலில் பார்த்தா சித்தார்த் வராரு, கோபால், தீபக், இவங்கெல்லாம் வந்து ஃபார் மோர் தென் அரௌண்ட் 10-12 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க. ஒரிஜினலாக இப்படிலாம் ஒன்று அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இது மாதிரி வர்றப்போ வந்து டெஃபினட்டாக அவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு. அது மாதிரி வந்து தங்கமயில் ஜுவல்லரி ரமேஷ் பிரதர் வராங்க. ஸோ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு வரவங்க கூட கனெக்ட் ஆகிறப்போ they get their எனர்ஜியில்.
டெஃபினட்டாக ஏன்னா பண்ணிட்டு தான் பேசுகிறாங்க, அதோட இம்பேக்ட். அதுதான் இதில் உள்ளே வராங்கனாலே அவங்க வந்து சூப்பர் அச்சீவராக இருப்பாங்க, செஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேட்குறப்ப தான் வி கெட் இன்ஸ்பயர்டு. சூப்பர். ஸோ இது லாஸ்ட் இயர், இந்த வருஷத்தோட டார்கெட் என்ன இதில்? டிஎன் சம்மிட் சம்மிட்டு என்ன இன்னும் 4-5 டிக்கெட் நம்ம இருக்குது. அஸ் வி ஸ்பீக் நீங்கள் என்ன April 14 பேசிகிட்டு இருக்கோம். 26-27 தான் ஈவெண்ட். இன்னும் ஒரு 12 நாள் இருக்குது. வி ஆர் ஆல்ரெடி சோல்ட் அவுட்னு ஒரு 4-5 டிக்கெட் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஈவினிங்கோ நாளைக்கோ சோல்ட் அவுட் போட்டுருவாங்க. சூப்பர். யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஆமாம், நிச்சயமா தட் வில் பி டெஃபினெட்லி தேர். அதில் நோ செகண்ட் தாட். ஸோ சம் ரேபிட் ஃபயர், உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸ். 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று வந்து கம்யூனிட்டி, இன்னொன்று நேற்றோட நான் எனக்கு பெட்டராக இருக்கேனா அப்படிங்கிறத, நான் பெட்டராக இருக்கேன் அப்படிங்கிறத என்ன ட்ரைவ் பண்ணுது. 1% better than yesterday. 0.01% ஆல்சோ ஐம் ஹாப்பி. அதோட பெட்டராக இருக்கணும் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ இந்த மூமெண்ட் உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு. யாரையாவது ஒரு லெஜெண்ட் இப்போவோ இல்லை அப்போவோ இப்போ நேரில் கொண்டு வர முடியும்னா மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, who would be that? ஸ்டீவ் ஜாப்ஸ். ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள். அவரோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லை பார்த்து தான் வந்து தி பெஸ்ட் சேல்ஸ்மேன் தட் ஐ ஹவ் எவர் சீன் வாஸ் ஸ்டீவ் ஜாப்ஸ். அது பின்னாடி ஒரு ஸ்டோரி வந்து என்னென்னா, வைவாவெலாம் நான் போய் பண்ணணுன்னா ரொம்ப பயப்படுவேன். நான் வந்து எம்இ படிக்கிறப்போ வந்து ஒவ்வொரு டைமும் நான் வைவா போகிறதுக்கு முன்னாடி ஸ்டீவ் ஜாப்ஸோட இதை பார்த்துட்டு போவேன். அந்த ஒன் மோர் திங் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஐஃபோனாக இருக்கட்டும், ஐபேடாக இருக்கட்டும் எல்லா இதுலையுமே வந்து ஒரு டச் இருக்கும். அதை நான் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லில் நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் பயங்கரமாக. சூப்பர். உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் புக்ஸ் திங்க் அண்ட் க்ரோ ரிச் ஃபஸ்ட்டு. ராபின் சர்மாவோட புக் எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஃபஸ்ட்டு நான் படிக்கிறப்ப இப்படிலாம் இருக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் படிக்கிறப்ப அவர் சொன்னதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு டிக்கெட் வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் 80% ஆஃப் தி திங்ஸ், 80-85% ஆஃப் தி திங்ஸ் தட் ராபின் சர்மா சஜஸ்ட் ஐம் டூயிங் இட் ஆல்ரெடி இன் மை லைஃப். இது ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அது நடக்கல, இப்போ அது நடந்துகிட்ருக்கு. ஃபார் ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு $1 million வீக்கெண்ட் நிச்சயமாக அதை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். டைரி ஆஃப் ஏ சிஇஓ சஜஸ்ட் பண்ணுவேன். இது ரெண்டும் ரீசெண்டாக வந்து நான் சஜஸ்ட் பண்ணுற புக்ஸில் இது ரெண்டுமே அடங்கும். உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்களோட வீக்னஸ்? என் ஸ்ட்ரென்த் வந்து ஐ டோன்ட் இம்ப்ரூவைஸ் ஆன் மை வீக்னஸ்ஸு, ரேதர் தென் ஐ ப்ளே ஆன் மை ஸ்ட்ரென்த். இதுதான் பெரிய ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக. சூப்பர். மேபி அதுதான் என்னோடய வீக்னஸாகவும் இருக்கலாம். சில ஏரியாஸ் வந்து ஹேஸ் டு பி கரெக்டட் அப்படின்னா அதுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு அப்புறமா பண்ணிக்கலாம்னு விட்டு வச்சுருக்கேன். சில நேரங்களில் அது தேவைப்படும். ஸோ அதுதான் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆக்சுவலி. சூப்பர். உங்களுக்கு லைஃப்பில் கிடைச்ச பெஸ்ட் பீஸ் ஆஃப் அட்வைஸ்? லேர்ன் மோர் ஏர்ன் மோர், சிகேகே சொன்னது. சூப்பர். ஸோ உங்கள் மூலமாக ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணவங்க கிரியேட் பண்ண பெரிய இம்பேக்ட், அவங்க லைஃப்பில் வந்து ஒரு லேடின்னு இல்லை, பல லேடிஸு ஃபினான்ஷியலாக இன்றைக்கி இண்டிபெண்ட்டாக இருக்கேன், நான் என் ஹஸ்பண்டை வந்து கேட்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன். கண்டிப்பாக. ஆனால் நான் வந்து முன்னாடி இதனால் எங்கள் ஹஸ்பண்டை கேட்கணும். இப்போ என் ஹஸ்பண்ட் என்ன ஏர்ன் பண்ணுறாரோ அதுக்கு ஈக்குவலாக நான் ஏர்ன் பண்ணுறேன். என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ்க்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் ரியலி நைஸ். பெரிய சந்தோஷம். நிச்சயமாக. ஸோ ஆல்ரைட், வி ஹவ் பாட்காஸ்டோட ஒரு எண்டுக்கு வந்துட்டோம். பெரிய பாட்காஸ்ட் இப்போ நான் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி, லாட் ஆஃப் வேல்யூஸ். எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹவு டிட் யூ என்ஜாய் தி? இல்லை, நான் நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் நானுமே கொஞ்சம் கான்சியஸாக இருந்தேன். எந்த விஷயத்தில் அப்படின்னா, ஒருவேளை நான் என்னோடய வீடியோஸ் நிறைய இருக்கிறனால நம்ம சொன்னதே திரும்பி சொல்லிடக்கூடாது. ஒரு ஆடியன்ஸ் வந்து ஒரு 2 hours 2.5 hours செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா யூ ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தர் டைம் அப்படின்னு யோசிச்சேன். அது அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நிச்சயமாக அதிலிருந்து டேக் அவேஸ் இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ நானுமே இதுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணேன் ஆக்சுவலாக. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரிப்பேர்ட் ஃபர்ஸ்ட்டு. தேங்க்யூ சார். அந்த புதுசாக இருந்துச்சு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்டு.